அனைவருக்கும் வணக்கம். நேஷனல் ஹெரிடேஜ் வணக்கம். தேசிய புதுவை கண்காட்சிக்கு முன்னெடுக்கும் அனைவரையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடைபெறும் இக்கருத்தரங்கில் பங்குகள் அனைவரையும் புதுவை அருங்காட்சியகத்தின் சார்பாக பாராட்டினை தெரிவித்துக் கொள்கின்றேன். 90 கருத்தரங்கு, 91 ஆளுமைகளின் அறிவு செய்திகள் வரிசை. இந்த வாரம் தமிழக சுவர் ஓவியங்கள் ஒரு பார்வை என்ற தலைப்பின் முனைவர் மதன் ஐயா அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கின்றார். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா அவர்களுக்கு வணக்கம். தொடக்க உரையினை வழங்க புதுவை அருங்காட்சியகம் மற்றும் புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகத்தின் இயக்குனர் நிறுவனர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த கருத்தரங்கில் தமிழக ஓவியக்கலை பற்றி ஓர் பார்வை என்கின்ற பொருண்மையில் நாம் தமிழக ஓவியக்கலையை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக ஓவியக்கலை என்றால் என்ன என்பதை பற்றி நாம் முதலில் தெரிந்து கொள்வது அவசியமாகிறது. இலக்கிய ஆதாரங்கள் நமக்கு நிறைய கிடைக்கின்றன ஓவியங்களை பற்றி. தமிழகத்தை பொறுத்தவரையில் நமக்கு ஓவிய சான்றுகள் என்று கிடைப்பது ஒன்று பாறை ஓவியம், மற்றொன்று சுவர் ஓவியம். இந்த இரண்டு பெரும் பிரிவுகள் உள்ளன. இரண்டுமே வரலாற்று சான்றுகளை நமக்கு அள்ளி தருகின்றன. அந்த வகையில் பாறை ஓவியங்கள் என்பது ஏறக்குறைய தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள ஓவியங்கள் தமிழகத்தில் ஏறக்குறைய ஒரு 100 இடங்களில் உள்ளன. பெரும்பகுதியான ஓவியங்கள் பெருங்கற்காலம் என்று கூறுவார்கள். ஏறக்குறைய 3000 ஆண்டுகளுக்கு முன்பு 1000 BC அதை பெருங்கற்காலம் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் பிரிக்கின்றனர். இது பாறை ஓவியம் பற்றிய ஒரு சிறிய சுருக்கம். இதைத் தொடர்ந்து வரலாற்று ஓவியங்கள் என்ற வகையில் சுவர் ஓவியம் என்பது இடம்பெறுகின்றது. இந்திய அளவில் சுவர் ஓவியங்கள் என்பது முதலில் அஜந்தா என்கின்ற அவுரங்காபாத் அருகில் உள்ள அஜந்தா குகைகள், இதுதான் நமக்கு கிடைக்கின்ற இந்தியா அளவில் கிடைக்கக்கூடிய முதல் சான்று சுவர் ஓவியத்திற்கு. சுவர் ஓவியம் என்பதை விட குகை ஓவியம் என்று கூறுவது சரியாக இருக்கும். அது முதலாக 2ஆம் BC செகண்ட், அதாவது கிறிஸ்துவுக்கு முன்பு 2ஆம் நூற்றாண்டு, அதில் தொடங்கி ஏறக்குறைய 10 நூற்றாண்டுகள் வரையான ஓவியங்கள், வேறுபட்ட காலங்கள், சாதவாகனர்கள் தொடங்கி ராஷ்டிரகூடர்கள் வரை ஓவியங்கள் நம் அஜந்தாவில் பார்க்கலாம். இது ஒன்று. தமிழகத்தை பொறுத்தவரையில் நமக்கு கிடைக்கின்ற சான்றின் அடிப்படையில் மிகவும் தொன்மையான ஓவியம் என்பது நமக்கு சித்தன்னவாசலை குறிப்பிடலாம். இதற்கு முன்னதாக நமக்கு சுவர் ஓவியம் என்றால் என்ன என்ற ஒன்றை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் சுவர் ஓவியம் என்பதற்கு ஒரு தனிப்பட்ட தொழில்நுட்பம் என்பது காலகாலமாக பின்பற்றப்பட்டுள்ளது. அதுல ஸ்லைடு பார்க்கலாம். ஸ்லைடு பகிர்றீங்களா? இந்த சுவர் ஓவியம் என்பதில் சுவரில் வரையக்கூடிய ஒரு ஓவியம். ஓவியம் வரைவதற்கு முன்பு அதை தயார் செய்கின்ற தளம், சப்போர்ட் என்று கூறுவார்கள். இந்த தளம் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. அதன் அடிப்படையில் தான் இந்த சுவர் ஓவிய மரபினை வேறுபடுத்தி பார்க்கின்றனர். ஏறக்குறைய ஒரு 4 வகையான தொழில்நுட்ப முறைகள் உள்ளன. ஒன்று அதை ஃப்ரெஸ்கோ என்று கூறுவார்கள், அதாவது ஈரதள ஓவியம் என்று நாம் தமிழில் கூறலாம். பெரும்பகுதியான ஓவியங்கள் இந்தியாவை பொறுத்தவரையில் இந்த ஃப்ரெஸ்கோ என்கின்ற முறை ஓவியங்கள் ஒரு சிலர் மட்டுமே நமக்கு கிடைக்கின்றன.
இத்தாலி இதற்கு சிறப்பு பெயர் பெற்ற ஒரு இடம். பிரெஸ்கோ ஓவியம், மைக்கேல் ஆஞ்சலோ வரைந்த கிறிஸ்டன் சாப்பிள் சர்ச்சில் வரைந்த அனைத்து ஓவியங்களுமே பிரெஸ்கோ ஓவியம் தான். அது ஈரதளத்தில் வரையக்கூடியது. ஈரம் இருக்கும்போதே சுவரை தயார் செய்து அதன் மீது ஓவியம் வரைவது, காய்வதற்கு முன்பாக வரையக்கூடியது. இரண்டாவது முறை செக்கோ, அதாவது காய்ந்த பிறகு தளம் ஈரத்தளம் காய்ந்த பிறகு வரையக்கூடிய ஓவியம். இது இரண்டுமே வந்து சுண்ணாம்பை அடிப்படையாக வைத்தவை. சுண்ணாம்பு தளம், லைம் பேஸ்ட் மார்க்கர், அதை பேஸ் பண்ணி உள்ள ஓவியங்கள். அதற்கு மேல் வரையக்கூடியது. ஒன்று ஈரத்திலேயே வரைய வேண்டும், இன்னொன்று காய்ந்த பிறகு வரையக்கூடிய இன்னொரு முறை. இது இரண்டும் வந்து அந்த சப்போர்ட்டை பேஸ் பண்ணி, சப்போர்ட்டின் அடிப்படையில் நமக்கு தொழில்நுட்பத்தை நமக்கு கூறுகின்றன. இன்னொரு முறை ஸ்டக்கோ மியூரல் என்று கூறுவார்கள். அதாவது ஒரு சிற்பம் படத்தை உருவாக்கிவிட்டு அதற்கு மேல் சாந்து பூசி வண்ணம் தீட்டுகின்ற முறை. இம்முறை வந்து பெரும்பாலும் நமக்கு நாயக்கர் காலம், விஜயநகர் காலத்திலிருந்து நிறைய கோயில்களில் நாம் பார்க்கலாம். உதாரணமாக உத்திரமேரூர், கூடலழகர் கோவில், இன்னும் நிறைய கோயில்கள் உள்ளன. மராத்தியர் காலத்தில் பெரும்பாலான இடங்களிலும் பார்க்கலாம். உதாரணமாக தஞ்சையில் உள்ள அரண்மனையில் நம்ம அதை பார்க்கலாம். வெண்ணாற்றங்கரையில் உள்ள ஒரு கோவிலில் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ஸ்டெக்கோ மியூரல் என்று சொல்லக்கூடியது, சிற்பத்தின் மேல் ஓவியம் வரையக்கூடிய ஒரு முறை. இன்னொன்று டெம்பரா என்று கூறுவார்கள், பற்றோவியம். இது வந்து இந்த வண்ணம் தீட்டுகின்ற முறையில் மாற்று, அதாவது பைண்டர் எனக்கூடிய ஒரு வகையான பசையை பயன்படுத்தி வண்ணத்தோடு ஓவியம் வரைவது, இது டெம்பரா என்று குறிப்பிடுவார்கள். ஆக 4 வகையான முறைகளில் சுவர் ஓவியங்கள் வரையப்படுகின்றன உலக அளவில். தமிழகத்தை பொறுத்தவரையில் நமக்கு 3 வகையான முறைகள் நமக்கு பயன்பாட்டில் உள்ளன. ஐயா, அடுத்த ஸ்லைடு. அடுத்தது இதுதான் வந்து ஒரு சுவர் ஓவியத்தினுடைய கிராஸ் செக்ஷன், அதாவது அதனுடைய என்னென்ன லேயர்ஸ், நிலைகள் இருக்கின்றன. அதாவது சப்போர்ட் என்னக்கூடிய தளம், அது சுவராக இருக்கலாம் அல்லது பாறையால் உருவாக்கப்பட்ட ராக், கற்களால் ஆன ஒரு சுவராக இருக்கலாம், செங்கற்களால் உருவாக்கப்பட்ட சுவராக இருக்கலாம். அதுதான் சப்போர்ட் ஆர் கேரியர்னு சொல்லுவோம். ரெண்டாவது கிரவுண்ட் லேயர், அதாவது அதுக்கு மேல் பூசக்கூடிய, தளத்துக்கு மேல் பூசக்கூடிய ஒரு வகையான பூச்சி, அது வந்து சுண்ணாம்பு பூச்சி. அது இரண்டாவது. மூன்றாவது அதற்கு மேல் பயன்படுத்துகின்ற வண்ணம், பிக்மெண்ட். நான்காவது அதை பாதுகாப்பதற்காக கொடுக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு பூச்சி, ப்ரொடக்டிவ் கோட். அது பல இடங்களில் இயற்கையாக இருக்காது. அதை ப்ரிசர்வேஷன் பண்ணணும், பாதுகாக்க வேண்டும் என்றால் அதை கொடுக்க வேண்டும். அதே வகையில் 3 நிலைகள் கண்டிப்பாக இந்த சுவர் ஓவியத்தில் இருக்கும். இதற்கு மேல்தான் ஓவியங்கள் வரையப்படுகின்றன. அடுத்த ஸ்லைடு. இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா நான் சொன்னக்கூடிய அந்த கிராஸ் செக்ஷன் நீங்க பார்க்கலாம். ஒரு சுவர் இருக்கும், அதுக்கு அடுத்தது வந்து அதாவது இத்தாலியில வந்து சுவர் ஓவியங்கள் பொறுத்தவரையில நமக்கு டெக்னிக்கல் வேர்ட்ஸ் நிறைய தமிழ்லையும் கிடைக்கிறது. இத்தாலியில் நிறைய சொற்கள் பயன்பாடுகளோ பயன்படுத்துகின்றார்கள். அது அரிசியோ என்று சொல்வார்கள், அது சப்போர்ட். அப்புறம் வந்து இன்டர்னக்கோ அப்படின்றது வந்து போர் பிளாஸ்டர், ஒரு ரஃப்பான ஒரு தளம். அதுக்கு அடுத்தது வந்து மென்மையான தளம், அதாவது இன்டர்னக்கினோ என்று குறிப்பிடுவார்கள். அடுத்தது வந்து ஓவியம், அதாவது பிக்மெண்ட் பயன்படுத்தி வரையக்கூடிய ஒரு வகையான லேயர், பெயிண்ட் லேயர். ஸோ இந்த 3 வகையான அந்த கிராஸ் செக்ஷன் தான் அந்த சுவர் ஓவியத்தில் நம்ம டெக்னிக்ல பயன்படுத்துறாங்க. அடுத்தது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஸ்லைட் பாருங்க. இதுதான் ஸ்டக்கோ மியூரல்னு சொன்னது. அதற்கு உதாரணம் வந்து இது வந்து தஞ்சையில் உள்ள வெண்ணாற்றங்கரையில் உள்ள ஒரு கோவிலுடைய சுவரில் இருக்கிறது. இது வந்து ஒரு சிற்பம் செய்து அதற்கு மேல் வண்ணம் பூச்சக்கூடிய ஒரு முறை. இதுவுமே நம்ம வால்ல பார்த்த அதே மெத்தட் முறைகள் தான் பயன்படுத்தி ஓவியம் வரைவாங்க. இது வந்து டெம்பரா முறையில் வரையப்பட்ட ஒரு ஓவியம். வண்ணங்கள்ல வந்து உங்களுக்கு வந்து வண்ணத்தோட
பைண்டர் எனக்கூடிய பசையை கலந்து ஓவியம் தீட்டக்கூடியது. அடுத்த ஸ்லைட். இது இந்தியாவிலேயே நமக்கு கிடைக்கக்கூடிய மிக பழமையான பாறை ஓவியம். ஏறக்குறைய 10,000 கிமு 10,000 ஆண்டை சென்றதாக வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இதுதான் இந்தியாவினுடைய பழமையான பாறை ஓவியம். அடுத்தது, இது நம்ம தமிழ்நாட்டுல திருமயம் அந்த குடைவரை இருக்கு. அதுக்கு மேல் பகுதியில ஒரு கோட்டை இருக்கு. இந்த கோட்டைக்கு போகின்ற வழியில உள்ள ஒரு பாறைகள்ல வரையப்பட்டிருக்கும். பெரும்பாலும் மக்கள் அந்த வழியா போவாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து அந்த பார்வையில் அது இருக்காது. எல்லாமே அது கீழே தான் படுத்து உறங்குவார்கள். அந்த பாறையில நிறைய ஓவியங்கள் இருக்கு. பாறை ஓவியம் தெளிவா தெரியல இந்த புகைப்படத்துல. நேரில் போக வாய்ப்பு கிடைச்சுன்னா நீங்க பார்க்கலாம். ரொம்ப அழகான பாறை ஓவியங்கள்லாம் நீங்க பார்க்கலாம். அதாவது நடன மங்கை, அந்த புரொசிஷன், ஊர்வல காட்சி, இதெல்லாம் வந்து ஒரே வண்ணம் தான் பயன்படுத்தியிருப்பாங்க. இன்னொரு மிகப்பெரிய ஒரு வேறுபாடு என்னன்னா, பாறை ஓவியத்திற்கும் சுவர் ஓவியத்திற்குமான மிகப்பெரிய வேறுபாடு வந்து சுவர்ல வந்து ஒரு கிரவுண்ட் என்ற அந்த லேயர் இருக்கு இல்லையா, அந்த பிளாஸ்டர், அதை அப்ளிகேஷன் பண்ணிட்டு வரையக்கூடிய ஓவியம் சுவர் ஓவியம். நேரடியாக பாறை மீது மட்டும் வண்ணங்களை பயன்படுத்தி வரையக்கூடியது பாறை ஓவியம். அதுல வந்து எந்த ஒரு கிரவுண்ட் இருக்காது, எந்த தளமும் இருக்காது. நேரடியாக வண்ணங்களை தொட்டு வரைவார்கள். அதனுடைய அந்த பொரோசிட்டி ரஃபா இருக்கிறதுனால அது வந்து நீண்ட காலம் நமக்கு வந்து இன்னுமே நமக்கு பார்க்கக்கூடிய இருக்காது. அடுத்த ஓவியம். இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அஜந்தா ஓவியம். இது பத்மபாணி போதி சத்துவர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஓவியத்தை. ஸோ இந்த ஓவியம் என்பது வந்து ஏறக்குறைய 2ஆம் நூற்றாண்டு பிசி 2ஆம் நூற்றாண்டுல வரையப்பட்ட ஓவியம். இது வந்து நம்ம அவுரங்காபாத்ல உள்ள அஜந்தா குகையில பார்க்கலாம். இந்த வகை ஓவியம் கூட டெம்பரா ஓவியம் வகையை சார்ந்தது, பற்று ஓவியம். ஏனென்றால் இந்த தளம் என்பது வந்து உங்களுக்கு கிளே, களிமண் மற்றும் சுண்ணம் பயன்படுத்தி வரையப்பட்ட ஒரு முறையை சார்ந்தது. வண்ணங்களில் அந்த பசைகள் பைண்டர் கலந்து வரைந்திருக்கின்றார்கள். எனவே இது வந்து டெம்பரா ஓவியத்தை சார்ந்தது. அடுத்தது, இது வந்து சித்தன்னவாசலில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு புலக்காட்சி. இது வந்து சமண ஓவியம் என்று கூறுவார்கள். அந்த சமண சமயம் சார்ந்த நிறைய கருத்துக்கள் ஓவியங்களில் வரையப்பட்டுள்ளது. இவ்வகையான ஓவியம் வந்து கிபி 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. தொடக்கத்தில் எழுதப்பட்ட நிறைய நூல்களில் சித்தன்னவாசல் ஓவியம் என்பது பல்லவர் காலத்தை சேர்ந்ததாகவே கருதப்பட்டது. அதுவும் மகேந்திரவர்மனுடைய காலத்தை சார்ந்தது என்று குறிப்பிடப்பட்டது. பின்பு ஆய்வாளர்கள் அங்குள்ள கல்வெட்டுகளை ஆய்ந்த பிறகு ஸ்ரீ வல்லப பாண்டியன் என்ற அரசனின் கீழ் இவ்வோவியம் வரையப்பட்டதாக கல்வெட்டு சான்றுகள் நமக்கு குறிப்பிடுகின்றன. அதற்கு பின்பே இது பாண்டியர் கால ஓவியத்தை சார்ந்ததாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது. பாண்டியர் ஓவியத்தை வந்து நம்ம ஆனைமலையிலையும் பார்க்கலாம், சித்தன்னவாசல். இந்த 2 இடங்கள் வந்து நமக்கு இப்போதைக்கு காண இருக்கிறது. பல இடங்களில் நமக்கு காண கிடைக்கல. ஏறக்குறைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சுவரோவிய மரபு என்பது ஏறக்குறைய சுவரோவியங்கள் ஒரு 80க்கும் மேற்பட்ட இடங்களில் நம்ம கோவில்கள்லையும் அரண்மனைகள்லையும் பார்க்கலாம். அரண்மனை என்றால் அதாவது தஞ்சை அரண்மனை, மதுரையில் உள்ள நாயக்கர் மகால், பிறகு ராமலிங்க விலாசம் என்ற ராமநாதபுரத்தில் உள்ள ஒரு ராமலிங்க விலாசம், பிறகு மதுரையில் உள்ள பெரிய வீடுகளில் அதாவது அரண்மனைகளில் கூட நம்ம இந்த ஓவியங்கள்லாம் பார்க்கலாம். அதற்கு பிறகு நமக்கு பெரும்பகுதியான ஓவியங்கள் நமக்கு வந்து தமிழகத்தை பொறுத்தவரையில கோவில்களில் தான் நமக்கு காண கிடைக்கின்றன. கோவில்களை பொறுத்தவரையில வந்து திருச்சுற்றுகள்ல பார்க்கலாம். கோவிலுடைய திருச்சுற்று மண்டபங்களில் ஓவியங்கள் வந்திருக்கும். பிறகு முன் மண்டபங்களில் பார்க்கலாம். தனியாக உள்ள வசந்த மண்டபம், அழகர் கோவில்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து தனி மண்டபம் ஓவியத்திற்கு வசந்த மண்டபம் என்று. அந்த மண்டபத்தில் உள்ள பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய முழுக்கவே ஓவியங்களா இருக்கும். விதானங்களும் சரி, சுவரை சுற்றியும் முழுக்க ராமாயண ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளது. இந்த ஓவியங்களுக்கு இடையில வந்து நமக்கு கதைகளை சொல்லிட்டு இருந்தாலும்
மக்களுடைய அன்றாட வாழ்க்கை முறையிலையும் அந்த ஓவியத்தோட கலந்து வரைவது வந்து இந்த ஓவியருடைய பங்களிப்பு இருக்கும். அதுல தனிப்பட்ட பங்களிப்பு இருக்கும். ராமாயண கதை இருக்கின்றது என்றால் அதை வந்து வாழ்வியலோடு சேர்த்து வரைஞ்சிருப்பாங்க. என்னென்ன முறைகள் நமக்கு இருக்குது, என்ன பயன்படுத்தணும், ஆடைகள், விளையாட்டு, இதெல்லாம் வந்து அந்த ஓவியத்தில் நீங்க பார்க்கலாம். அந்த அந்த காலகட்டத்தில் என்ன விளையாட்டு இருந்துச்சோ அதை வந்து ஓவியமா வந்து வரைவாங்க. இப்ப ராமனும் லக்ஷ்மணனும் விளையாடக்கூடிய ஒரு காட்சி இருக்கும். அந்த விளையாட்டை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பண்பாட்டு கூறுகள்ல என்ன விளையாட்டு இருந்துச்சோ அதெல்லாம் வந்து நம்ம அதுல பார்க்கலாம். குழந்தை பிறப்பு எப்படி இருக்கு, இது எல்லாமே நம்முடைய வாழ்வியல் சார்ந்த காட்சிகளை வந்து ஓவியங்களாக அந்த ராமாயண கதையோடு வரைந்திருப்பார்கள். ஆஹ் அடுத்தது அடுத்த ஸ்லைட். இது வந்து பல்லவர் கால கோவில், கைலாசநாதர் கோவில் காஞ்சிபுரத்தில் உள்ளது. பரமேஸ்வரவர்மனுடைய ரம்மியான கட்டுமான கோவில். கோவிலுடைய சிறிய 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 கோவில்கள் இருக்குதுல்ல, அதற்கு உள்ளெல்லாம் ஓவியங்கள் இருக்கு. நிறைய ஓவியங்கள் இருந்தது. இப்போ நமக்கு பார்க்கறதுக்கு வந்து ஒரு சில ஓவியங்கள் மட்டுமே காண கிடைக்கின்றன. மீதி எல்லாம் வந்து காலத்தின் மாறுபாட்டால் மக்களுடைய அறியாமையாலும் நிறைய ஓவியங்கள் நாம் இழந்து விட்டோம். அந்த வகையில சில அருமையான ஓவியங்கள் இன்றுமே நமக்கு பார்க்கும். இந்த சிற்றோவியங்கள் ஏறக்குறைய ஒரு சிறிய ஆலயங்களாக ஒரு 43 ஆலயங்கள் சுற்றி இருக்கின்றன. அதில் வந்து ஒவ்வொரு வடக்கு பக்கத்துல வந்து உள்ள ஓவியம் வந்து ஒரு கிண்ணறுடைய ஓவியம். அது ரொம்ப பார்க்கறதுக்கு இப்போ வரைக்குமே அழகாக இருக்குது. மக்களுடைய பார்வையில் படாத ஓவியம். மிகவும் உற்று பார்த்தாதான் தெரியும், உள்ளுக்குள்ள வரைஞ்சிருப்பாங்க. இன்னொன்று தெற்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சோமாஸ்கந்தமூர்த்தி என்று கூறுவார்கள். அதாவது சிவன், பார்வதி மற்றும் முருகன் மூன்றும் சேர்ந்த ஒரு ஓவியம். இது வந்து இந்த படைப்பு, இந்த சோமாஸ்கந்தர் என்ற உருவ அமைப்பு இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு எப்போ வந்ததுன்னா பல்லவர்கள் தான் அதை வந்து முதலா அறிமுகப்படுத்துறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதுலயும் ஒவ்வொரு வடிவங்கள் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ சோழர் காலம் என்றால் நடராஜர் சோழர் காலத்துல தான் பகுதியா வந்து அது முழு வடிவத்தை பெறுது. அதற்கு முன்பு பல்லவர் காலத்தில் பெருமையா நம்ம பார்க்க முடியாது. இந்த நடராஜர் என்னக்கூடியது வேறு வடிவங்களா இருக்கும். இந்த ஃபுல் ஃபார்ம் வந்து நமக்கு இருக்காது. இப்படி காலந்தோறும் ஒவ்வொரு வடிவங்கள் வந்து ஒவ்வொரு ஆட்சியின் போது மாற்று பெற்று அறிமுகப்படுத்தப்பட்டது கலையில். ஸோ அந்த வகையில் இங்க வந்து பல்லவர் காலம் என்றால் இந்த சோமாஸ்கந்த மூர்த்தி என்பது மிக சிறப்பான ஒரு படைப்பாக நாம் ஓவியங்களும் சரி சிற்பங்களிலும் பார்க்கலாம். ஒவ்வொரு குடைவரைக்கு பின்பக்கமும் அந்த சோமாஸ்கந்த மூர்த்தியை பல்லவர் கால குடைவரையில் நீங்க பார்க்கலாம். மாமல்லபுரம் வந்து நீங்க பார்க்கலாம். பெரும்பகுதியான ஏறக்குறைய ஒரு 55 குடைவரைகள் இருக்கு மொத்தமா பல்லவர் காலத்தினுடையது. வல்லம், திருக்கல்குன்றம், இதெல்லாம் வந்து பக்கத்துல உள்ள குடைவரைகள். செங்கப்பெருமாள் கோவில், இதெல்லாம் வந்து மகேந்திரவர்மனுடைய பாணி. ஸோ அங்கேயுமே வந்து பின்பக்கத்துல வந்து நீங்க இந்த சோமாஸ்கந்த மூர்த்தியை பார்க்கலாம், ஓவியங்களிலும் பார்க்கலாம். அடுத்தது இந்த ஓவியம் வந்து பல்லவர் கால ஓவியம். கைலாசநாதர் கோவிலுடைய மேற்கு பக்கத்தில் உள்ள சிறிய அந்த ஆலயத்துல இருக்கு. இது சோமாஸ்கந்தர் ஓவியத்துடைய ஒரு பகுதி. அடுத்தது இது வந்து அடுத்த பல்லவர் கால ஓவியத்துடைய இன்னொரு மிகச்சிறப்பான ஓவியம் வந்து பனைமலை தாளகிரீஸ்வரர் கோவில். இது ஹலோ வணக்கம், கேக்குதுங்களா? ஐயா கேக்குதுங்க ஐயா, நீங்க தொடரலாம். சரிங்க. அந்த முன் ஓவியத்தை முன்னாடி ஸ்லைட போடுங்க. இது வந்து பார்வதி ஓவியம். இதுக்கு முன்னாடி வந்து நடராஜருடைய சபை இருக்கு. சிவனை பார்த்துட்டு நிக்கிற மாதிரியான ஒரு கற்பனையில இதை வரைஞ்சிருப்பாங்க. நமக்கு இப்போதைக்கு கிடைக்கக்கூடிய பல்லவர்கால ஓவியத்துல மிகவும் அழகான ஒரு ஓவியம் வந்து இந்த தாளகிரீஸ்வரர் கோவில்ல இருக்கு, நமக்கு கிடைக்குது. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஓவிய தொழில்நுட்பத்தை வந்து ரொம்ப அழகா நம்ம கையாண்டிருப்பாங்க. இதுல வந்து அந்த வண்ணம் பயன்பாட்டு முறையா இருக்கட்டும், அந்த அமைப்பு உருவ அமைப்பா இருக்கட்டும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா வரைஞ்சிருப்பாங்க. இதை வந்து பல்லவர் கால ஓவியத்துல ஒரு ஒரு மிகச்சிறப்பான ஒரு படைப்பா நம்ம பார்க்கலாம். அடுத்த ஸ்லைடு. இது வந்து சோழர் கால ஓவியம்.
பல்லவர்களுக்கு அடுத்த காலகட்டமாக நம்ம வந்து ஒரு 9ஆம் நூற்றாண்டுல இருந்து நமக்கு வந்து சோழர் காலம், முற்கால சோழர் காலத்துடைய காலம் தொடங்குகிறது. அப்பொழுது வரையப்பட்ட ஓவியங்கள் நமக்கு ஏறக்குறைய ஒரு 3, 4 இடங்கள்ல நமக்கு வந்து சோழர்கால ஓவியங்கள் இப்போ இருக்கு நமக்கு. அதுல முதல்ல வந்து ரொம்ப அழகா அற்புதமா உள்ள ஒரு இடம் வந்து தஞ்சை பெரிய கோவில் உள்ள பழுதேவஸ் கோவில். தஞ்சை பெரிய கோவில் உள்ள முதல் தளத்துக்கு உள்பக்கத்துல வரைந்த ஓவியங்கள். அதுல ஒரு பகுதி தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. நடன மங்கையுடைய ஓவியம். சோழர் காலம் பொறுத்தவரைக்கும் தஞ்சை பெரிய கோவில், நார்த்தாமலை, திருப்புலிவனம்னு ஒரு ஊரு. இந்த ஊர்ல உள்ள ஓவியங்கள். சில பகுதி வந்து நம்ம வெகுள சோழபுரத்திலையும் பார்க்கலாம். பெரும்பாலானது அழிந்து விட்டது. பட் ஓவரால் மொத்தமா நம்ம வந்து ஒரு அழகான ஒரு ஓவிய கூடமா பார்க்கக்கூடிய இடம் வந்து தஞ்சை பெரிய கோவில். அதுல முதல் தளத்துல நமக்கு தெற்கு, வடக்கு, மேற்கு ஆகிய 3 பக்கங்களிலும் வந்து உள்சுவர்ல முழுக்கையும் உள்சுவரின் உள்கோட்டு பகுதியிலுமே ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க. பெரும்பாலும் இவ்வோவியங்கள் வந்து நமக்கு பெரும்பாலும் இந்த இலக்கியங்களை சார்ந்த ஓவியம் நம்ம பார்க்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் வந்து திருவிளையாடல் புராண காட்சிகள் வரைஞ்சிருக்காங்க. நமக்கு வந்து தமிழக ஓவியக்கலையில வந்து சமயம் சார்ந்த ஓவியங்கள் தான் பெரும்பாலும் நம்ம பார்க்கக்கூடியது. அது வைணவ சமயமா இருக்கலாம், சைவ சமயத்தை சார்ந்த ஓவியமாக இருக்கலாம், அல்லது சமணம் சமயமாகவும் பௌத்தம் சார்ந்த பௌத்த ஓவியங்கள் ஒரு சில இடங்கள் மட்டுமே நாம் பார்க்க முடிகிறது. பெரிய கோயில்ல வடக்கு பக்கத்துல ஒரே ஒரு புத்தருடைய ஓவியம் நம்ம பார்க்கலாம். அது பிறகு வந்து நமக்கு சமண ஓவியம் நிறைய இடங்கள்ல நமக்கு ஒரு 4-5 இடங்கள்ல தமிழ்நாடு முழுவதும் பார்க்கலாம். உதாரணமாக வந்து திருப்பருத்தி குன்றம், சித்தாமூர், புதுக்கோட்டை பக்கத்துல அதியமான் கோட்டை, இதெல்லாம் வந்து நமக்கு சமண ஓவியங்களை சார்ந்த படைப்பு. சித்தன்னவாசல் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். வைணவம் சமயம் சைவம் சார்ந்த ஓவியங்கள் நிறைய இருக்குது. ஏறக்குறைய ஒரு 50 கோவில்கள்ல நம்ம பார்க்கலாம். ராமாயணம் சார்ந்த ஓவியங்கள் மட்டும் ஏறக்குறைய ஒரு 16 கோவில்கள்ல தமிழ்நாட்டுல பார்க்கலாம். ராமாயண காட்சி முழுக்க வரைந்த ஓவியங்கள். இது வந்து பெரிய கோயிலுடைய நடன மங்கை. இதுல பாத்தீங்கன்னா வந்து ஓவியம் வரையக்கூடிய ஒரு 6 வகையான முறை சொல்லுவாங்க. அதாவது சில்பரத்னம், இன்னும் சில நூல்கள் வந்து நமக்கு ஓவியமுடைய வரையக்கூடிய முறையை நமக்கு சொல்லுது. என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சித்திரசூத்திரம்னு ஒரு சாப்டர் இருக்குது. இந்த சாப்டர் முழுக்க வந்து நமக்கு இந்த ஓவியம் வரையக்கூடிய முறைகளை சொல்லுது. இந்த 6 வகையான முறை, வர்ண பாவம்னு சொல்லும், கன்னிகா பங்கம் என்று, வண்ணத்தை எப்படி கலக்கிறதுன்னு சொல்லும், வடிவங்கள் எப்படி இருக்க வேண்டும், இது எல்லாத்தையும் பத்தியும் விளக்கமா அந்த சித்திரசூத்திரம் என்ற நூல்ல வந்து இலக்கண நூல், ஓவியத்துடைய இலக்கண நூல் கூட அதை சொல்லலாம் நம்ம. அதுல சொல்றாங்க. ஸோ அந்த அடிப்படையில வரையப்பட்ட ஓவியங்கள் நமக்கு வந்து இந்த சோழகால ஓவியமும் அஜந்தா ஓவியம், இந்த இரண்டுமே வந்து அந்த இலக்கணப்படி வரையப்பட்டுள்ள ஓவியங்கள். அடுத்தது இது வந்து இதுவும் சோழகால ஓவியத்துடைய ஒரு சிறிய பகுதி, மிகச்சிறிய ஓவியம் இது. ஆனா ரொம்ப நுட்பமாக வரையப்பட்டது. இந்த பெரிய கோவிலுடைய வடக்கு பக்கத்துல வந்து மிகப்பெரிய ஒரு 15 அடி உயரத்துக்கு ஒரு 20 அடி அகலத்துல உள்ள ஒரு பெரிய ஒரு சுவர்ல நமக்கு வந்து இந்த திருப்புராந்தக மூர்த்தி என்னக்கூடிய சிவன் வந்து முப்புறத்தை எரித்த ஒரு காட்சி. இதை ரொம்ப அழகா வரைஞ்சிருப்பாங்க. அதுல ஒரு பகுதியா கீழே உள்ள அந்த 3 அரக்கர்கள்ல ஒருத்தருடைய முகம் இது. ரொம்ப தெளிவாகவும் அந்த லைட் அண்ட் ஷேட் சிற்பம் கொடுத்து அவனுடைய அந்த ரியாக்ஷன், முக பாவங்களை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த பயம், ஒரு போர்ல அந்த மரண பயம் எப்படி இருக்கும், இந்த காட்சியெல்லாம் அதுல ரொம்ப தத்துவமா ரொம்பவும் அருமையா வந்து இந்த சோழர்கள் ஓவியத்துல நம்ம வரைஞ்சிருப்பாங்க. அதுல ஒரு பகுதி தான் இந்த நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஓவியம். அடுத்தது இது வந்து சோழர்கால ஓவியத்துடைய முதல் உள்ள ஓவியம் வந்து தெற்கு பக்கத்துல உள்ள ஓவியம் பைரவ மூர்த்தி. அந்த தட்சிணாமூர்த்தி ஓவியம் வந்து ஒரு பெரிய பேனல் முழுக்க இருக்கும். அதற்கு மேல ஒரு வலது பக்கத்துல ஒரு சிறிய ஓவியமா வந்து இந்த பைரவ மூர்த்தியை வரைஞ்சிருப்பாங்க. இது பக்கத்துல இருக்கிற ஓவியம் வந்து வடக்கு பக்கம் உள்ள ஓவியம். இதுதான் திருப்புராந்தக மூர்த்தி. ரொம்ப அழகா வந்து முகபாவங்கள் காட்டப்பட்டு வரைஞ்சிருக்கும். நேர்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும் புகைப்படத்தை விட.
ரொம்ப நுட்பமான கோடுகள் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு அணிகளும் வந்து தனித்தனியா வரைந்து அதை விளக்கியிருப்பாங்க அந்த ஓவியத்துல. வண்ணங்களை வந்து சரியா கையாண்டிருப்பாங்க. அது ஒரு பர்ஃபெக்ஷன் உள்ள ஒரு சிறப்பான ஓவியத்துல அது ஒண்ணு. ஐயா இணைய சிக்கல் நினைக்கிறேங்க ஐயா, நீங்க அப்படியா? தொடரலாம். நீங்க கல்லு தொடரலாம். கட்டு. நன்றி. நீங்க தொடருங்க. வணக்கம். இப்போ நமக்கு சோழகால ஓவியத்தை பார்த்துட்டு இருந்தோம். அதுல வந்து இந்த திரிபுராதமூர்த்தி ஓவியம் வந்து இந்த வலது பக்கம் உள்ள ஒரு பெரிய ஓவியம். இது வடக்கு பக்கத்தில் உள்ள சுவர்ல இருக்கு. இங்க என்னன்னா இந்த சோழகால ஓவியத்தை வந்து அனைவருமே பார்க்கக்கூடிய ஒரு வகையில இல்லை. ஏன்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுக்கான அனுமதி வந்து நமக்கு தொல்லியல் துறையிடம் இருக்குது. அது வந்து ஆய்வாளர்கள் மட்டுமே பார்க்கக்கூடிய அனுமதி இருக்கு. அதோட ரிப்ளிகா வந்து அதனுடைய ஓவியத்துடைய புகைப்படத்தை அதே அளவுக்கு எடுத்து அதனுடைய தெற்கு பக்கத்துல உள்ள ஒரு கோயிலுடைய உள்பகுதியிலேயே வந்து ஒரு அருங்காட்சியகமா வச்சிருக்காங்க. அது வந்து நம்ம பார்க்கலாம். அதுல வந்து ஏறக்குறைய நமக்கு அந்த நேரடியா பார்க்கக்கூடிய ஒரு உணர்வை நமக்கு ஏற்படுத்திருப்பாங்க. அது அடுத்த ஓவியம் வந்து சோழர்களுக்கு அப்புறம் இடையூறுகளுக்கு மன்னிக்கவும். சற்று பொறுத்திருக்குமாறு பங்கேற்பாளர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மன்னிக்கலாம். இணைய பிரச்சனை. ஓகே. அடுத்து வந்து இப்போ சோழ காலத்துக்கு அப்புறம் நமக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா விஜயநகர ஓவியங்களை பார்க்கலாம். விஜயநகர ஓவியங்கள் வந்து ஏற்கனவே ஒரு 2-3 இடங்கள்ல நமக்கு வந்து இப்ப இருக்கு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். முக்கியமான ஓவியங்கள் வந்து நம்ம இப்போது கர்நாடகாவில் உள்ள லேபாட்சி என்னக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஓவியம். அது வந்து விஜயநகர காலத்துடைய மிகச்சிறந்த ஓவிய படைப்பு. பெரும்பகுதி இப்போ உள்ள இந்த காஞ்சிபுரம் சாரீஸ், இந்த புடவைகளுடைய டிசைன்ஸ் நிறைய வந்து ஒரு காலத்துல இந்த லேபாக்சி ஓவியத்தில் உள்ள வடிவங்கள் அதை வந்து இந்த பேட்டர்ன் டிசைன்ஸை தான் வந்து ஒரு பகுதி நிறைய புடவைகள்ல வந்து பயன்படுத்தினாங்க. பட்டு துணி புடவைகள்ல இந்த அளவுக்கு வந்து மிகவும் அழகான ஓவியம். முன்னாடி உள்ள ஓவியம் போகும்.
அதன் பாணியில வந்து மிகச் சிறப்பா வரையப்பட்ட ஓவியம், அதாவது லைபாகிருஷ்ண இணையா வரையப்பட்ட ஓவியம் திருப்பத்தி குன்றத்துல பார்க்கலாம். இது வந்து விஜயநகருடைய ஒரு படைப்பை உருவாக்கி இருந்தாலும், அது வரையப்பட்ட காலம் என்பது வந்து நாயக்கர் காலத்துடைய ஒரு 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு ஓவிய படைப்பு. பிறகு வந்து அதுல நிறைய புனரமைப்பு செய்யும் போது நிறைய வண்ணங்கள் வந்து புதிதாக பயன்படுத்தி ஒரு புதிய ஓவியம் போல வந்து மாத்திட்டாங்க. ஒரு எனக்கு 2008 நினைக்கிறேன் அந்த பீரியட்ல. பட் இன்னுமே வந்து நமக்கு அந்த பழமை மாறாமல் நல்ல ஓவியங்கள் நம்ம வந்து காஞ்சிபுரம் அருகில் உள்ள திருப்பதி குன்றம் என்ற இடத்துல நம்ம பார்க்கலாம். அதுல வந்து சமண சமயத்தை சார்ந்த ஓவியங்களை நம்ம பார்க்கலாம். காஞ்சிபுரம் பொறுத்தவரையில் நமக்கு வந்து சைவ ஓவியங்கள், ஈவன் வைணவ ஓவியங்கள், சமண ஓவியங்கள், இது மூணுமே பார்க்கலாம். காஞ்சிபுரத்தை வந்து ஒரு 4 காஞ்சிபுரம், புத்த காஞ்சின்னு சொல்லுவாங்க, சைவ காஞ்சி, விஷ்ணு காஞ்சி, சமண காஞ்சின்னு சொல்லுவாங்க. இந்த 4 சமயங்களும் மிக சிறப்பாக இருந்த ஒரு இடம் தான் காஞ்சிபுரம். அதனால இதுல வந்து 3 வகையான கால சமயங்களை சார்ந்த ஓவியங்களை நம்ம காஞ்சிபுரத்துல பார்க்கலாம். வைகுண்ட பெருமாள் கோவிலையும் நிறைய ஓவியங்கள் இருந்தது. இப்போ நமக்கு வந்து அதிகம் பார்க்குற அளவுக்கு இந்த ஓவியங்கள். திருப்பதி குன்றத்தில் உள்ள ஓவியங்கள் நம்ம சமண சமயம் சார்ந்த ஓவியங்களை நம்ம பார்க்கலாம். அதுல முதல்ல உள்ள மண்டபத்துடைய முன்பகுதி முழுக்க வரைந்திருப்பாங்க. அதுல வந்து ஒரு பகுதியில பாத்தீங்கன்னா நம்ம ஜல்லிக்கட்டு ஓவியத்தை கூட ஒன்று பார்க்கலாம். ஓவியம் வந்து அந்த மாட்டையை அடக்கக்கூடிய, காளையை அடக்கக்கூடிய ஒரு படைப்பை வந்து ஓவியமா வரைஞ்சிருப்பாங்க. அது முதல்ல பாத்தீங்கன்னா காளையை அடக்கக்கூடியதுன்னு போது அது வந்து சமயம் பலராமன் வைணவ கதை தான் போகும். அதுல ஒரு பெண் முதல்ல பண்ண மாதிரி வாழ்வியல் உள்ளக்கூடிய செய்திகள் எல்லாம் வந்து சமயம் சார்ந்த ஓவியம் வரைந்தாலும் வாழ்வியல் வந்து அதுல சேர்த்து வாழ்வியல் சார்ந்த கூறுகள் வந்து அந்த ஓவியன் வந்து சேர்த்திருப்பாரு. ஸோ அந்த வகையில வந்து இப்ப கேக்குறேன் ஐயா. அதனால வந்து அந்த ஜல்லிக்கட்டு ஓவியங்களை வந்து நம்ம இந்த கோவில்ல நம்ம பார்க்கலாம். அடுத்த பேனல். இதுவுமே வந்து திருப்பதி குன்றத்துடைய ஒரு ஓவியம். சமோ சரணம் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. அதாவது சமண சமயத்துல அதாவது என்லைட்மெண்ட், வீடு பெற்று அடையக்கூடிய ஒரு காட்சி தான் வந்து சமோ சரணம். அதற்கு வந்து 8 வகையான வழிகள் உள்ளது. அதுல வந்து மைய பகுதியில வந்து மகாவீரர் வந்து அமர்ந்திருப்பார். அந்த இடம் தான் வந்து சொர்க்கம் எனக்கூடிய அந்த வீடு பெற்று அடைந்த ஒரு இடம். அதுக்கான வழிகள் வந்து நம்ம ஒவ்வொரு கொள்கைகளை, கோட்பாடு நம்ம பின்பற்றி அதை கடந்து கடைசியா இறுதியான நிலையை அடையிறது. அதை வந்து மிகச்சிறப்பா வரைந்திருப்பாங்க அந்த ஓவியம். இந்த திருப்பதி குன்றத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகாவீரருடைய குழந்தை பருவத்திலிருந்து அவர் வந்து சமண சமயத்தை ஏற்று சமண சமயத்தை பின்பற்றுகின்ற வரையில உள்ள அனைத்து ஓவியங்களையும் வந்து வாழ்வியல் பொருள்களையுமே வரைந்திருப்பாங்க. ஈவன் அந்த முடிகளை வந்து ஒவ்வொன்றா எடுத்து இருக்கக்கூடிய ஒரு மரபை கூட அந்த திருப்பதி குன்றத்துல வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. மிக அழகா பதிவு பண்ணுவாங்க. மிக வண்ணங்கள் பார்த்தீங்கன்னா அதிக வண்ணங்கள் பயன்படுத்துங்க. ஒரு 4 வண்ணங்கள் தான், வெள்ளை, கருப்பு, சிவப்பு, மஞ்சள். இந்த 4 வண்ணங்களை வைத்து மிக அற்புதமா வந்து தன்னுடைய கருத்துக்களை வந்து இந்த சமயம் சார்ந்த கருத்துக்களை மிக அழகா வரைஞ்சிருப்பாங்க இந்த திருப்பதி குன்றத்துல. அடுத்த ஓவியம். அடுத்த ஓவியம். இந்த ஓவியம் பாத்தீங்கன்னா இதுவுமே காஞ்சிபுரத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஓவியம். வரதராஜ பெருமாள் கோவில்ல கருவறையை சுற்றி உள்ள சுவர்கள்ல வந்து வரைஞ்சிருக்காங்க. இதனுடைய அடிப்படையில வந்து 2 வகையான லேயர்ஸ். முதல் உள்ள வரையப்பட்ட ஓவியம் வந்து விஜயநகரத்துடைய காலத்துக்கு சேர்ந்தது. ஏனென்றால் அந்த கோவில் வந்து கிருஷ்ணதேவராயர் வந்து அந்த கோவிலுக்கு நிறைய திருப்பணிகளை செய்திருக்காரு. குறிப்பா அந்த கோவில் உள்ள போனீங்கன்னா வலது பக்கம் உள்ள அந்த கல்யாண மண்டபம், உள்ள பார்க்கக்கூடிய ஊஞ்சல் மண்டபம், இதெல்லாமே வந்து விஜயநகர காலத்துல கட்டப்பட்டது. மிகவும் சிறப்பான ஒரு கட்டுமானம் சரி, ஓவியங்கள் வந்து இந்த விஜயநகருடைய பங்களிப்பு மிகச்சிறப்பா இருக்கும் இந்த வரதராஜ பெருமாள் கோவில்ல. அந்த வகையில் அந்த ஓவியம் வந்து விஜயநகர் பீரியட்ல வரையப்பட்டு பிறகு நாயக்கர் காலத்துல அதற்கு மேல வரையப்பட்ட ஒரு ஓவியம். ஏனென்றால் நாங்கள் வந்து இந்த ஓவியத்தை புனரமைப்பு செய்யும் போது
எனக்கு 2014-15 அந்த பணியின் போது வந்து 2 லேயர் நம்ம கண்டுபிடிச்சோம். ஒரு லேயர்ல வந்து கீழே வந்து மிக பழமையான ஒரு ஓவியம் இருந்துச்சு. அதுக்கு மேல் பகுதியில நாயக்கர் கால ஓவியம். ஸோ நாங்க அத ஒரு பேனல் மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து பார்த்தோம். 2த்தையுமே நம்ம பார்க்கக்கூடிய அளவுல பிரிச்சு பார்த்ததுல 2 ஓவியமும் நான் வரைஞ்சிருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சது. ஸோ அதுல வந்து முழுக்க முழுக்க வந்து இந்த 108 திவ்ய தேசங்கள் என்று சொல்லக்கூடிய வைணவ திருக்கோயிலுடைய ஓவியங்கள இந்த ஒரு கோவில்ல தான் நம்ம பார்க்கலாம். அது ஒரு ரெக்கார்ட் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளவு கோயில்கள் இருக்கு, அந்த கோயிலுடைய ஈவன் மதுராவில் உள்ள ஓவியங்கள் கூட இங்க வரைஞ்சிருக்காங்க. அது திவ்ய தேசத்துல வரலனாலும் வைணவம் சார்ந்த சிறப்பான கோவில் என்பதனால அந்த ஓவிய படைப்புகளும் இங்க வரைஞ்சிருக்காங்க. இங்க வந்து நம்ம இதுக்கு மேல வந்து மக்கள் அந்த பாதுகாப்புக்காக தவறான ஒரு அப்ளிகேஷன் ஒரு பூச்சி பண்ணியிருந்தாங்க. அதனால வந்து நிறைய பாதிப்பு அந்த ஓவியத்துல இருந்தது. அதை வந்து புனரமைப்பு செய்து நம்ம ஓரளவுக்கு அதை காப்பாற்றி இருக்கின்றோம். அதுல மிகச்சிறந்த வண்ணங்கள் பயன்பாடும் இந்த கோடுகளும் அருமையா பயன்படுத்தியிருப்பாங்க. பெரும்பகுதியான ஓவியங்கள் வந்து ஒரு 50 விழுக்காடு வந்து அழிந்த நிலையில மக்கள் போகின்றவர்கள் கைப்பட்டு அழித்தது தான் அதிகம். மக்களுக்கு வந்து அந்த அவேர்னஸ் இல்லை. அதனால அந்த வழிபாட்டுக்கு போகிற எல்லாமே அந்த ஓவியத்தை தொட்டு பார்த்து அந்த பெரும்பகுதி ஓவியங்கள் வந்து அழிவை நோக்கி சென்றிருக்கிறது. இப்போ அதில் ஒரு போர்டு கூட பார்க்கலாம் நீங்க. மக்களுக்கு வந்து ஒரு ஒரு ஓவியத்தின் மேல ஒரு போர்டு அடிக்கணுன்றது கூட அந்த இது இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய ஓவியங்கள் நமக்கு வந்து இழந்திருக்கும். அந்த வகையில் இந்த கோவில் ஓரளவுக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது இது வந்து அதே வரத பெருமாள் கோயிலுடைய நுழைவாயில் கோபுரத்துல வலது பக்கம் உள்ள ஒரு பேனல். அந்த கதவை மூடி இருக்கும், அதனால பெரும்பாலும் அந்த ஓவியங்கள் பார்க்க முடியாது. அதில் நீங்க பார்த்தீங்கன்னா கதவை திறந்து உள்பக்கமா போனீங்கன்னா இதை பார்க்கலாம். இதுல வந்து ரதி மன்மதனுடைய ஓவியங்கள் வந்து மிகச்சிறப்பா இருக்கும். அதாவது ரதியை வந்து யானை வடிவத்திலையும் யானையில் அமர்ந்த மாதிரியும் குதிரையில் வந்து மன்மதன் அமர்ந்த மாதிரி இருக்கும். இது நவநாரின்னு சொல்லுவாங்க. அதாவது 9 வகையான முகங்கள் வந்து அந்த விலங்கு அனிமலுடைய ஃபார்ம்லேயே 9 முகங்கள் மனித உருவங்கள் சேர்ந்த மாதிரி இருக்கும். நவநாரி என்பாங்க பெண் வடிவத்திற்கு. ஸோ இது வந்து நீங்க ஒரு 4 வகையான விலங்குகளை நீங்க அதை பார்க்கலாம். அந்த ஒரு இடத்துல சிறப்பு. வேற எங்கேயும் நம்ம அதை பார்க்க முடியாது. ஒரு 2 வடிவங்களை நீங்க ஸ்ரீரங்கத்துல பார்க்கலாம். இந்த 4 அனிமல்ஸ், அதாவது ஒரு யானை, சிங்கத்துடைய வடிவம், குதிரையுடைய வடிவம், அன்னத்துடைய வடிவம், இது எல்லாமே பெண் உருவம் மனித உருவங்களால வரையப்பட்ட ஓவியங்களை நம்ம இங்க பார்க்கலாம். மிகச்சிறந்த கற்பனை உருவம். அதை நம்ம இங்க வரதை பெருமாள் கோயிலுள்ள நாயக்கர் கால ஓவியத்தை நம்ம பார்க்கலாம். அதுக்கு மேல வந்து ஒரு வரலாற்று சிறப்பு என்னன்னா, இந்த கோவில்ல நடக்கக்கூடிய 10 நாட்கள் நடக்கக்கூடிய திருவிழா, அதாவது ஒவ்வொரு நாளும் எப்படி நடக்கும்ன்றத வந்து விஷுவலா நமக்கு அந்த காலகட்டத்துல நமக்கு வந்து இப்ப போல ஒரு மீடியாவோ ஒரு டெலிவிஷனோ இல்லை, இப்ப நம்ம கூடிய இணையங்களோ இல்லை. ஸோ அப்போ உள்ள மிகப்பெரிய ஒரு விஷுவல் டாக்குமெண்ட் என்னன்னா ஓவியம் தான். அப்போ மேல உள்ள ஓவியங்கள் பார்த்தீங்கன்னா அந்த திருவிழாக்களுடைய என்னென்னலாம் ஒரு நாள் நடக்குன்றதை வந்து ஒவ்வொரு பேனலா வந்து வரைஞ்சிருப்பாங்க. கருட சேவைன்னு சொல்லுவாங்க. சிறந்த ஃபேமஸ், ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வு காஞ்சிபுரத்துல. ஏறக்குறைய லட்சக்கணக்கான மக்கள் வந்து கலந்துக்குவாங்க. ஸோ அந்த காட்சிகளை வந்து அதில் ஓவியங்களா வரைஞ்சிருக்காங்க. ஒவ்வொன்று குதிரை வாகனத்தில் வர்றது ஒவ்வொன்றுமே அதில் பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து அரசர்கள் வந்து நன்கொடைகள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ ஒரு அரசனுடைய முகமும் அரசியுடைய ஒரு போர்ட்ரைட் உருவப்படமும் நம்ம மேல அதை பார்க்கலாம். அந்த ஓவியத்துல நேரில் பார்க்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்க பார்க்கலாம். 2014க்கு முன்னாடி வந்து நிறைய சுண்ணாம்பு அடிச்சு அது முழுக்க மறைக்கப்பட்டிருந்துச்சு. பிறகு அந்த புனரமைப்பு செய்யும் போதுதான் அந்த ஓவியங்கள்லாம் நமக்கு வந்து காண கிடைச்சிது. அடுத்தது இந்த ஓவியம் வந்து நாயக்கர்களுடைய மிகச்சிறந்த ஒரு படைப்பு. ராணி மங்கம்மாள் காலத்தில் வரையப்பட்ட ஓவியம். மதுரை நாயக்கர்கள் காலத்துல மதுரையை ஆட்சி செய்த நாயக்கர்கள், நாயக்க மன்னர்களை பொறுத்த வரைக்கும் மதுரை, தஞ்சை, செஞ்சி, இக்கேரின்னு ஒரு 4 வகையான நாயக்க மன்னர்களுடைய ரூலர்ஸ் டைனாசிட்டி இருந்தது. அதுல வந்து மதுரையை மையமா ஆட்சி செய்த ராணி மங்கம்மாள் காலத்தில் வரையப்பட்ட ஓவியம் இது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் உள்ள குளக்கரையில அந்த குளம் இருக்குல்லைங்களா, அதுல வந்து ஊஞ்சல் மண்டபத்தில் மேற்கு சுவர்ல விதானத்துல வரையப்பட்ட ஓவியம். இன்னுமே வந்து ரொம்ப அழகா
நல்ல நிலையில உள்ள ஓவியத்துல இதுவும் ஒண்ணு. இதுல பார்த்தீங்கன்னா, போர்ட்ரெய்ட் பெயிண்டிங் அதுல 2 இருக்கு. அதாவது ஆட்கள வரையக்கூடியது. ராணி மங்கம்மாளுடைய போர்ட்ரெய்ட்டும், அவருடைய தளபதியுடைய ஓவியம். இந்த 2 பக்கமும் இருக்கு இது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மீனாட்சி கல்யாண காட்சி. எப்படி வைணவத்துல ராமர் பட்டாபிஷேகமோ, அது மாதிரி மீனாட்சி திருக்கல்யாணம் என்பது வந்து ஒரு ஓவிய படைப்புல ஒரு மிகச்சிறந்த ஒரு காம்போசிஷன் அது. ஆ கோவிலினுடைய அந்த ஒரு பெரிய காம்போசிஷன் அது. அந்த படைப்ப நம்ம வந்து இங்க ரொம்ப அழகா பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதுல வந்து திசை காவலர்கள்னு சொல்லுவாங்க. 8 திக்பாலர்கள்னு. ஒவ்வொரு திசைக்கும் ஒரு கடவுளர்கள். அந்த திசை கடவுளர்களுக்கு முன்னாடி இந்த திருமணம் நடந்தது அப்படின்றதுக்காக, இந்த ஓவியத்த வந்து ஓவியத்த சுற்றியும் அவங்கள வரைஞ்சிருப்பாங்க. திருமணம் நடக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே வந்து வரைஞ்சிருப்பாங்க. அடுத்தது இது வந்து அ இது மதுரையில பார்க்கலாம் இந்த ஓவியத்த. அடுத்த படைப்பு வந்து திருநெல்வேலி பக்கத்துல உள்ள ஸ்ரீவைகுண்டம், திருவைகுண்டம். இந்த ஓவியம் வந்து கோவிலுடைய உள்பகுதியில திருச்சுற்றிருக்கும். அது வந்து பெரும்பாலும் மக்களுக்கு அனுமதி இல்லாத ஒரு இடம். ஆ உள் திருச்சுற்று மண்டபம். கோவிலுடைய கருவறைக்கு சுற்றி உள்ளது. மக்கள் பார்வைக்கு இல்லாத ஒரு இடம். இதுல பார்த்தீங்கன்னா, வைணவ ஓவியங்கள்ல மிகச்சிறந்த ஓவியங்கள் இந்த கோவில்ல பார்க்கலாம். பெரும்பாலும் சில உதாரணத்துக்கு சில ஓவியம் இதுல ஸ்லைட்ல இல்ல. ஆனா அதுல நீங்க வாய்ப்பு கிடைச்சா பார்க்கலாம். அதுல வந்து பெண் இசைக்கலைஞர்கள். இப்போ எப்படி இசை கலைஞர்கள் பாடுகிறார்களோ, அந்த மாரி ஒரு 17ஆம் நூற்றாண்டுல பெண்களும் வந்து இசையில ரொம்ப ஈடுபாடோட இந்த திருவிழா காலத்துல குறிப்பா கலந்துக்கிட்டாங்கன்றத வந்து ஒரு பதிவு அங்க நம்ம பார்க்கலாம். பெண்கள் வந்து மத்தளம் வாசிக்கக்கூடியது, நாயனம் வாசிக்கக்கூடியது, மேளங்கள் இசைக்கக்கூடியது ஆகிய நிறைய ஓவியங்கள் வந்து நம்ம இந்த ஸ்ரீவைகுண்டம், திருநெல்வேலி அருகில் உள்ள அந்த ஸ்ரீவைகுண்டம் கோவில்ல நம்ம பார்க்கலாம். ஆம், எல்லா இதுவுமே வந்து டெம்பரா மெத்தட் சொல்லக்கூடிய பட்டோவிய வகையை சார்ந்த ஓவியம். இயற்கை மழை அந்த சிபிஐ லீக்கேஜ்னால இந்த ஓவியங்கள்ல பெரும்பகுதி ஒரு 60 விழுக்காடு அழிந்து விட்டது. ஒரு 40 விழுக்காடு ஓவியங்கள் இன்றுமே இருக்கு. இந்த நாயக்கர் கால அல்லது விஜயநகர ஓவியத்துல வந்து இன்னொரு புதிய முயற்சி என்னன்னா, அவங்க வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் எழுதுற டேபிள் இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. ஒரு ஓவியத்துக்கு கீழே வந்து அந்த கதையை சொல்லக்கூடியது. இப்போ உள்ள வழக்குல பெரும்பகுதி தெலுங்கு எழுத்துக்களும், தமிழ் எழுத்துக்களும் இருக்கும். விஜயநகர் காலத்துல எல்லாமே தெலுங்கு எழுத்துக்கள் தான் பயன்படுத்துனாங்க. இந்த ஓவியத்துக்கு கீழே ஸ்ரீரங்கத்துல நம்ம அதை பார்க்கலாம். மற்ற கோவில்கள்ல பெரும்பாலும் தமிழ் எழுத்துக்கள் பயன்படுத்திருக்காங்க. இந்த ஸ்ரீவைகுண்டத்தை பொறுத்த வரைக்கும் 2 மொழி இருக்கும். மேல வந்து தெலுங்குலயும், அதுக்கு கீழே வந்து தமிழும். ஏன்னா இருமொழி கொள்கைன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு வகையான 2 மொழியும் பயன்படுத்திருக்கிறாங்க. அதுல வந்து பேச்சுக்கள்லாம் வந்து நம்ம இயல்பா பேசக்கூடிய வழக்கு சொல் இல்லையா? அந்த வகையிலேயே இருக்கும் அந்த எழுத்து. ஏன்னா ஓவியனுக்கு என்ன மொழி தெரியுமோ அந்த ஒரு அந்த கூறுகளே வந்து அதுல எழுதியிருப்பாங்க. காட்சிகளை விளக்கிட்டு இருப்பாங்க ஒவ்வொன்றா. அது நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். ராமாயண ஓவியம் முழுக்க அந்த மாதிரி தான் இருக்கும். கும்பகோணம் பகுதியில் உள்ள ஓவியமா இருக்கட்டும், ஸ்ரீரங்கத்துல உள்ள ஓவியம், திருவள்ளரையில இருக்கு, நிறைய இடங்கள்ல உள்ள நாயக்க கால ஓவியம் எல்லாத்துலயுமே இந்த லேபிள் இன்ஸ்கிரிப்ஷன் தான் நம்ம பார்க்கலாம். அடுத்தது இது வந்து மதுரைக்கு அருகில் உள்ள அழகர் கோவில். அங்க வந்து தனியா ஒரு மண்டபம் இருக்கும். பெரும்பகுதி மக்களுடைய பார்வைக்கு படாத ஒரு இடம் இது. நாங்க போகும்போது இந்த மண்டபத்திற்கு உள்ள பாத்தீங்கன்னா, இந்த மாட்டுக்கான வைக்கோல், தீவனங்கள் அதெல்லாமே உள்ளார ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. பல இடங்கள்ல வந்து சுண்ணாம்பு அடிச்சு அத பாதி ஓவியங்கள் மறைக்கப்பட்டுருச்சு. அதுல வந்து இது வந்து மக்கள் அதிகம் புழங்காத இடம்ன்றதுனால ஓரளவுக்கு நல்ல நிலையில ஓவியங்கள் இருக்கு. இந்த ஓவியங்கள் முழுக்க வந்து ராமாயண காட்சியை தான் 4 பக்க வால் வந்து முன்னாடி வந்து ஒரு மண்டபம் இருக்கும். இந்த முன் மண்டபம் விதானத்திலையும் ஓவியங்கள் இருக்கு. இந்த விதானம் மற்றும் அந்த சுவரை சுற்றி உள்ள திருச்சுற்று முழுக்க வந்து இந்த ராமாயண காட்சியை ஒவ்வொரு பாலகாண்டம், அடுத்தது வனத்துக்கு சென்ற பிறகு உள்ள ஒரு பகுதி, அந்த போர் காட்சி தனித்தனியா வந்து ஒவ்வொரு கதையும் வந்து முக்கியமான காட்சிகளை வந்து விஷுவலா நமக்கு வரைஞ்சிருப்பாங்க. அடுத்தது
அடுத்தது நம்ம வந்து மராத்தியர் கால ஓவியம். மராத்தியர் காலம் ஒரு 18ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு நமக்கு வந்து மராத்தியர்கள ஓவியங்கள் நிறைய கோயில்ல பார்க்கலாம். குறிப்பா தஞ்சையை ஒட்டியுள்ள பகுதிகள்ல வந்து கோவில்களா இருக்கட்டும், வீடுகளா இருக்கட்டும், பல இடங்கள்ல வந்து இந்த ஓவியங்கள் நம்ம பார்க்கலாம். இந்த ஓவியம் வந்து பெரிய கோயிலுடைய முன் மண்டபம், நந்தி மண்டபத்துக்கு விதானத்துல வந்து நமக்கு வரைஞ்சிருக்கிறாங்க. இதுல பெரும்பகுதி வந்து டிசைன்ஸ் இருக்கும். பேட்டர்ன் டிசைன்ஸ் இருக்கும். ஆஹ் மலர்களுடைய வடிவங்கள் இருக்கும். இப்போ எங்க பார்த்தா நம்ம மராத்தியர் ஓவியம் அப்படின்னு நம்ம ஒரு அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும்னா நமக்கு வந்து அதனுடைய வண்ணங்கள் வந்து முக்கியமானது. அந்த நீல வண்ண பயன்பாடு என்பது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மராத்தியர் காலத்துல பார்க்கலாம். அதாவது ஆர்கானிக் கலர்ஸ் சொல்லுவோம். நமக்கு இந்த இலைகள் செடிகள்ல கிடைக்கக்கூடிய அந்த வண்ணங்கள் அதை பயன்படுத்தி ஓவியம் வரைஞ்சிருப்பாங்க மராத்தியர் காலத்துல. அதுல இந்த நீல நிறம் வந்து ஆரம்ப காலத்துல நம்ம அஜந்தாவெல்லாம் பார்க்கணும். அது வந்து லேப்பஸ் லெஸ்லி என்று சொல்லக்கூடிய பிக்மெண்ட் ஸ்டோன், அது கல்வியில பயன்படுத்துது. அதற்கு பிறகு வந்து பெரும்பாலும் ஓவியங்கள் நம்ம அந்த நீல நிறத்தை பார்க்க முடியாது. ஆஹ் இந்திய அளவுல பார்க்கணும்னா முகலாயர்கள் காலத்துல அது நிறைய வரைஞ்சாங்க. அது ஏன்னா பெர்ஷியாவில் வந்து அதிகம் கிடைக்கக்கூடிய அந்த லேப்பஸ் லெஸ்லி ஸ்டோன் பிக்மெண்ட்ன்றதுனால அவங்க பயன்பாட்டுல இருந்துச்சு. அதற்கு பிறகு தமிழ்நாடு பொறுத்தவரையில வந்து நமக்கு நீல கல் கிடைக்கல. ஆனா வந்து நீலத்துவ வண்ணம் வந்து நமக்கு மலர்கள் செடியில நமக்கு கிடைக்குது. இண்டிகோன்னு சொல்லக்கூடிய அந்த அவுரி செடி வந்து நமக்கு மிக அழகா நீல கலர் பிடிக்கக்கூடியது. ஸோ அந்த பிக்மெண்ட்டை வந்து இந்த மரத்திற்கு காலத்துல பேக்ரவுண்டு கீழ்ப்புறமா நிறைய ஓவியம் பின்பகுதியில வந்து இந்த நீல வண்ணத்தை பயன்படுத்தி இருப்பாங்க. இப்போ நீல வண்ணம் பார்த்தாலே இது வந்து நமக்கு மரத்திற்கு காலத்தை சார்ந்ததாக இருக்குன்றதை நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். அந்த வகையில ஒரு ஏதோ ஒரு 30 கோவில்கள்ல நம்ம மராத்தியர் ஓவியங்கள் பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில திருவையாறுல பார்க்கலாம். தஞ்சையை ஒட்டிய பகுதியில நிறைய கோவில்கள்ல இருக்கு. சத்திரங்கள்ல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த அரண்மனைகள்லயும் நம்ம மராத்தியர்கள ஓவியங்களை நம்ம பார்க்கலாம். அடுத்தது இந்த மராத்தியர் காலத்துல வந்து இந்த பேட்டர்ன் டிசைன் மட்டும் இல்லாம போர்ட்ரேட் பெயிண்டிங்ஸ் நிறைய பண்ணாங்க. இதுவுமே வந்து சிவாஜியுடைய ஓவியம் வந்து நீங்க மராத்திய மன்னனுடைய ஓவியம் நீங்க இதுல பார்க்கலாம். பெரிய கோவிலுடைய உள்பகுதி முருகன் சன்னதி இருக்கும், சுப்பிரமணிய சன்னதி. அதனுடைய முன் மண்டபத்தில் உள்ள 3 பக்கமே வந்து இந்த மராத்தியர்களுடைய போர்ட்ரேட் பெயிண்டிங் இருக்கும். இதுல அவங்க ஒரு நவீனத்தை புகுத்திருப்பாங்க. என்னன்னா இந்த ஆர்கானிக் கலர் பயன்படுத்தி அதுக்கு மேல வந்து இந்த தங்க இழைகளை ஒட்டியிருப்பாங்க. தஞ்சை ஓவியம் நம்ம சொல்லக்கூடிய ஓவியத்துடைய ஒரு முன்னோட்டமா இதை நம்ம பார்க்கலாம். அரண்மனையில் உள்ள ஓவியத்திலையும் உள்பகுதியில பார்த்தீங்கன்னா இந்த தங்க இழைகளை ஒட்டி வரையக்கூடிய ஒரு முறையை வந்து இந்த மராத்தியர் காலத்துல நம்ம பார்க்கலாம். அதனுடைய தொடக்கம் என்பது இந்த சுவரில் இருந்து தொடங்குது. சுவரிலேயே ஒட்டியிருப்பாங்க. பிறகு அதை வந்து தனியா ஒரு மரப்பலகையில ஒட்டி இப்போ நம்ம சொல்லக்கூடிய தஞ்சை ஓவியம் என்ற முறை வந்து பின்பற்றப்பட்டது. அடுத்தது ஸோ இப்படி வந்து சுவரோவிய மரபுன்றது வந்து தாண்டி பிறகு வந்து துணியில வரையக்கூடிய முறை மட்டும் ஓவிய முறை வந்து தமிழகத்துல அதுக்கப்புறம் வந்து பெருசா நிலைக்கல. இப்போ மாடர்னா நம்ம வால் பெயிண்டிங் வரைகிறோம் நிறைய. பட் நம்ம அதுக்கு எதுவும் பெரிய ஒரு டெக்னிக்ல நம்ம பயன்படுத்த கிடையாது. எந்த காலத்துலயும் நம்ம வந்து வண்ணங்களை படம் வரைய ஆரம்பிச்சோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஓவியங்கள் வந்து நமக்கு இப்போதைய காலகட்டத்தில் அந்த பழைய முறை என்பது வந்து ஒழிந்து விட்டது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக யாரும் பண்றதில்லை. கேரளா போன்ற பகுதிகளில் இன்னும் சில முறைகள் ஓவிய மரபு வந்து இன்னும் இருக்கு. ராஜஸ்தான் போன்ற இடங்களிலும் நம்ம வந்து அந்த ஓவிய மரபை பார்க்கலாம். ஆக இப்போ தமிழ்நாடுகளில் இப்போடைய நிலை வந்து ஓவிய மரபை தாண்டி வேற தளங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு பழக்கத்துல வந்துட்டோம். காகிதம், துணி இவைகளை வந்து பயன்படுத்தி ஓவியங்கள் வரைகின்ற முறைகள் அந்த 10ஆம் நூற்றாண்டை தாண்டி ரவிவர்மா போன்ற மிகச்சிறந்த ஓவியர்கள் வந்து இந்த கேன்வாஸ் துணியை பயன்படுத்தி இந்த தைல வண்ணத்தை பயன்படுத்தி மிக அழகா தத்ரூபமான மேற்கத்திய ஓவிய முறையை பின்பற்றி வரையக்கூடிய ஓவியங்களை அறிமுகப்படுத்தினார். ஸோ அதன் அடிப்படையில் வந்து கலை பள்ளிகள் துவங்கப்பட்டு அந்த அவை பயிற்றுவிக்கப்பட்டு இப்பொழுது வரைக்கும் வந்து இந்த முறைகள் தான் பயன்பாட்டில் இருக்கு. நன்றி. இது வந்து ஒரு சுருக்கமான ஒரு முறை தான் உங்களுக்கு. ஏன்னா ஓவியத்தை பத்தி பார்க்கணும்னா தமிழ்நாடு ஓவியத்தை பத்தி பார்க்கணும்னா மிக
நிறைய செய்திகள் இருக்குது. ஒவ்வொரு வகையிலும் பார்க்கலாம். அதனுடைய தத்துவார்த்த கருத்துக்கள் தனியா பார்க்கலாம். படைப்புடைய சமயங்கள் சார்ந்த படைப்பா தனியா பார்க்கலாம். என்னென்ன சமயங்கள், சமயத்துடைய என்னென்ன கருத்துக்கள் இருக்குன்றது பார்க்கலாம். அதனுடைய அழகியல் கூறுவா பார்க்கலாம். தொழில்நுட்ப ரீதியா அதை பார்க்கலாம். அப்படின்னு நிறைய பண்பாட்டு கூறுகள் நிறைந்த ஒரு ஓவிய மரபு இப்போ வழக்கத்துல பகுதி இல்லை. இப்போதான் கொஞ்சமா அதை பின்பற்ற வேண்டிய ஒரு முறையை வந்து நம்ம சொல்லி கொடுத்து வரோம். ஆக உங்களுக்கு இது சம்பந்தமா வேற ஏதாவது சந்தேகங்கள்னா நீங்க கேட்கலாம். பங்கேற்பாளர்கள் ஏதேனும் கேள்விகள் இருப்பின் ஐயாவிடம் கேட்டு தெளிவு பெறலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். என்னோட பேர் முருகேசு பாரதி, ஓவியர். இத்தனை சிறப்பு மிக்க தமிழக ஓவியங்கள் தமிழகம் முழுவதும் பரவி கிடக்குது. ஆனா இந்த கேரளா மாதிரியான கல்லூரிகள் இந்த புதுவையிலும் சரி தமிழக பகுதியிலும் சரி ஏன் இந்த மாதிரியான ஓவிய கல்லூரிகள் அமைக்கப்படலை? இப்ப மாமல்லபுரத்துல இருக்குது நம்ம ட்ரெடிஷன் காலேஜ், ஸ்கல்ப்சருக்காக இருக்குது. அதுக்கு காரணம் வந்து இந்த நமக்கு முக்கியமா சொல்லணும்னா அதை பின்பற்றியவருடைய மரபு வந்து துண்டிக்கப்பட்டுச்சு இடையில. தொழில்நுட்பம் தெரியாதது ஒரு முக்கிய காரணம். அந்த தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்களாம் அதை வந்து சொல்லிக் கொடுக்க தயாராக இல்லாத தொழில். இப்போ பெரும்பாலும் வந்து அந்த தொழில்நுட்பம் வந்து அழிந்துச்சு. திரும்ப இப்போதான் ரிவைவல் பண்ணிட்டு இருக்கோம். அதை என்ன பயன்படுத்தலான்ட்டு நம்ம அறிவியல் முறையை அப்ளை பண்ணி இப்போது நம்ம வந்து அதை பண்ண வேண்டிய தொழில் இருக்கு. இப்போ அது ஒரு வழக்கா நமக்கு தொடர்ந்து இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்த அவசியம் இருக்காது. இப்போ கேரளா போன்ற இடங்கள்ல வந்து 18ஆம் நூற்றாண்டுல வரைந்த அதே முறையை அதே வண்ணங்களை இப்பவும் பயன்படுத்தி வரைகிறாங்க. ஏன்னா அந்த மரபு அப்படியே தொடர்ந்து வருது. நமக்கு வந்து 2-3 விஷயம், நமக்கு நிறைய மரபுகள் மாறி மாறி இருக்கு. பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான மரபு, ஒரு ஸ்டைல், ஒரு பாணியை வந்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அது தொடர்ச்சியா வந்திருக்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒரு மாற்றம் இருக்கு. பிறகு 20ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு அதை பின்பற்றக்கூடிய மக்கள் வந்து குறைந்துட்டாங்க. எல்லாம் எளிதா கொடுக்கக்கூடிய ஒரு கடையில உடனே கிடைக்கக்கூடிய வண்ணங்களை பயன்படுத்துறது, ஒரு முறைய பண்ணக்கூடிய மனநிலைக்கு வந்துட்டாங்க. அது முக்கிய காரணம். ரெண்டாவது அந்த திறமை, இந்த சுகோவியம் தெரிந்தவர்கள் இல்லை. இந்த 2 விஷயம் தான் இப்போ இந்த அறிவு நமக்கு கிடைக்காத காரணம். திரும்ப வருதுன்னு நினைக்கிறேன். அது கொண்டு இல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலபஸா கூட நம்மளுடைய கல்லூரிகள்ல இல்லை இல்லையா? நம்மளுடைய நுண்கலை கல்லூரிகள்ல ஒரு தமிழகத்தின் சுவர் ஓவியங்கள், குகை ஓவியங்கள் பேசிக்கான ஒரு ஹிஸ்டரியா நம்ம கொடுக்குறோமே ஒழிய, ஏன் வந்து ஒரு பாடத்திட்டமா இதை நம்ம கொடுக்க முடியாதா? இதை ஏன் நம்ம அரசாங்கத்தோட ஷேர் பண்ணி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு இந்த சோழர்கள் ஓவியமா இருக்கட்டும், ஏன்னா நம்ம சோழர்களுடைய தஞ்சாவூர் கோயில் நம்ம பிரமாண்டமா பேசிட்டு இருக்கோம். ஆனா அது உள்பகுதியில மறைஞ்சு கிடக்கக்கூடிய இந்த ஓவியங்களை நம்ம ஏன் பேசப்படாமல் இருக்கு? அது இந்த கல்வி திட்டங்களுக்குள்ள கொண்டு வரும்பொழுது இன்னைய மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் இல்லையா? கண்டிப்பா. இப்போ சில கல்லூரிகள்ல இப்போ நாங்க வந்து இந்த மீடியன் ஃபைன் ஆர்ட் யூனிவர்சிட்டி இருக்கு, சென்னையில இருக்கு. அதுல நான் வந்து பணியாற்றி இருக்கும்போது வந்து இந்த சுவரோவியம் தொடர்பான ஒரு தனியான ஒரு சப்ஜெக்டாவே வச்சிருந்தோம். 2 செமஸ்டர், ஒரு ஆண்டு அவங்க பயிலக்கூடிய அந்த முறைகள்லாம் உண்மையா அவங்க பண்ணாங்க. நேச்சுரலாவே பண்ணக்கூடிய ஒரு படைப்பா அவங்க ப்ராக்டிக்கலா கத்துக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நம்ம அங்க அறிமுகப்படுத்தியிருந்தோம். இப்போவும் அதை கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் தமிழகம் முழுக்க உள்ள எல்லா கலைப்பள்ளிகள்லயும் அதை பின்பற்றுறது இல்லைன்னு, அது ஒரு காரணம். ஒரு சார வந்து அந்த சிலபஸ் இருந்துச்சுன்னா அப்போ எல்லாருமே அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்போ வர மக்கள் வந்து அதை பின்பற்றுறதுக்கும் ஒரு வாய்ப்பு அது அமையும். அது வந்து அந்த துறை சார்ந்த வல்லுநர்களும் அந்த நிறுவனங்களும் தான் அதை முடிவு செய்யணும். நன்றி. ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம், சொல்லுங்க. நான் ஆர் முத்துக்கண்ணன், தேனி மாவட்டத்திலிருந்து பேசுறேங்கய்யா. உங்களது ஒவ்வொரு ஓவியத்தை பத்தி விளக்கமா சொல்லும்போது அருமையா இருந்ததுங்கய்யா. இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஐயம் என்ன பண்ணணும்னா, வெளிநாட்டில் இருக்க ஓவியங்கள் வந்து இந்த பிகாசோ ஓவியம்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்தியாவில் அவ்வளவு சிறப்பா யாரும் எடுத்து சொல்ற அளவுக்கு ஓவியர்கள் வந்து இல்லையாங்கய்யா? பேரு அதை சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இருக்காங்களா? அதாவது நம்ம பிகாசோ அப்படின்றவரும் மாடர்ன் ஆர்ட் ரொம்ப ரீசெண்டா
ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தவர் தான் அவரு. சரிங்கய்யா. அவருடைய அதில் அந்த படைப்புகள் வந்து டாவின்சி, அந்த லியோனார்டோ டாவின்சின்னு சொல்லுவாங்களே அவங்க பழங்காலங்களில். மறுமலர்ச்சி கால ஓவியல். அவங்க ஓ 16ஆம் நூற்றாண்டு 15ஆம் நூற்றாண்டு அவங்கள அந்த போல. மாதிரி ஆ படைப்புகள் நமக்கு இருக்கு. சரிங்கய்யா. இப்ப சோழர் கால ஓவியம் நம்ம நிறைய பெரும்பாலும் அழிஞ்சிருச்சு. நமக்கு சோழர் கால ஓவியம் வந்து அந்த சொல்லலாம் மிகச்சிறந்த படைப்பு அது. அது சோழர் அது காலம்னா அவங்க குறிப்பிட்ட பேர் யாரும் இல்லை ஐயா ஓவியர்கள். இந்த மரபு வந்து நம்ம கிட்ட இல்ல. அதாவது இண்டிவிஜுவலா ஒரு ஒரு படைப்புல வந்து போடக்கூடிய மரபு வந்து ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் நமக்கு பதிவுகள் இருக்கு. இப்போ பெரிய கோயிலை கட்டியது வந்து ஒரு பெருந்தச்சன் ராஜராஜன் குஞ்சரமல்லன் நமக்கு பதிவு இருக்கு. அவர் தான் வரைஞ்சிருப்பாரான்றதுக்கு நமக்கு எக்ஸாக்டா ஒரு ஒரு சான்று நமக்கு கிடைக்கல. அவருடைய ஒரு ஆர்கிடெக்ட் ஒரு பெருந்தச்சன் அவரு அவரு கீழே வரைஞ்சிருக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியுது. அந்த மாதிரி எல்லா கோயில்களையும் சான்று இல்லை. இன்னொரு கோவில் வந்து குறிச்சின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து ஓவியருடைய பெயர்கள் இருக்கு, யார் வரைந்தாங்கன்ட்டு. அதுக்கு அடுத்து திருவாரூர்ல உள்ள ஓவியம். அந்த ஓவியம் நமக்கு சைட்ல வைக்கல நானு. பட் ரொம்ப அழகான ஓவியம். சிங்காதனன் ஓவியம் பேர் சிங்காதனன் ஓவியம் தான் வரைந்தான்றக்கூடிய ஒரு செய்தியை அதுல பதிவு பண்றாங்க. இதை தாண்டி வந்து நமக்கு ஓவியர்களை வந்து ஒவ்வொரு ஓவியங்கள்லயும் பதிவு பண்ணதா நமக்கு வரலாறு இல்லை, நமக்கு வரும்போது இல்லை. நமக்கு 4-5 பேர் தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ மேற்கத்திய ஒரு பண்பாடு அது. இது நம்முடைய தெற்கு பண்பாடு ஒரு செய்யக்கூடிய செயலை வந்து பதிவு பண்றது கிடையாது. இது ஐயா எல்லாத்துலயும் பார்க்கலாம். நம்ம ஓவியத்துல மட்டும் இல்ல, எல்லா சிறப்பு செய்திகளும் செய்திருப்பாங்க. அவங்களோட பெயர் இருக்காது, பதிவுகள் மட்டும் இருக்கும். இலக்கியம் உட்பட. சரிங்கய்யா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடவுளோட ஓவியங்கள்லாம் ஓவியரோட கற்பனைகளா ஐயா? ஒரு இலக்கணம் இருக்கு. அதாவது நம்ம இந்திய மரபை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு இலக்கணம் இருக்கு. இந்த வடிவங்கள் அப்படின்ட்டு ஒரு சிற்ப நூல்கள் வந்து நமக்கு சொல்லுது. ஈவன் இலக்கியங்கள்லயும் நமக்கு சில காட்சிகள் நம்ம பார்க்கலாம். இப்ப பரிபாடல்லாம் வந்து சில உருவ அமைப்புகளை சொல்லுது. ஸோ அதை வந்து உள்வாங்கிக்கிட்டு இந்த ஓவியர் வரைந்த ஒரு வடிவம் தான் இந்த நம்ம பார்க்கக்கூடியது. பெரும்பாலும் நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய சரஸ்வதி போன்ற கடவுள் வடிவங்கள்லாம் ரவிவர்மாவுடைய காலத்துல வரைஞ்ச. ரவிவர்மா வந்து மேற்கத்திய பாணியும் இந்திய கருத்தியலும் சேர்த்து வரைஞ்ச ஓவியம் தான் நம்ம கேலண்டர்ல பார்க்கக்கூடிய ஓவியம். ஸோ அவர் இல்லைன்னா இப்ப நம்ம அந்த படைப்பை நம்ம பார்க்க முடியாது. கோயில்களில் பார்க்கக்கூடிய படைப்புக்கும் அவர் வரைந்த அந்த கடவுளர் உருவத்துக்கும் வேறுபாடு இருக்கும். ஆயுதங்கள் இந்த மாதிரியான சில விஷயங்கள் ஒற்றுமை இருக்கும். பெரும்பகுதி அந்த ஆடைகள் எல்லாம் வந்து வேறுபாடு இருக்கும். அது ஒவ்வொரு காலத்திற்கான ஒரு படைப்பு. அதனால ஓவியத்துடைய கற்பனை என்பது ஒரு வகையில, இன்னொன்று வந்து அந்த இலக்கணம் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு பின்பற்றப்பட்டு வந்தது. சிவன் என்றால் இப்படி இருப்பாங்க. அந்த வடிவத்துடைய அந்த வடிவத்தையும் அதனுடைய பண்பையும் வந்து உள்வாங்கிக்கிட்டு வரைந்த படைப்புகள் தான். ஓகேங்க, மிக்க நன்றிங்க. நன்றிங்க. நன்றி. நன்றி. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. சத்யா சென்னையில இருந்து பேசுறேன் சார். நிறைய இடங்கள்ல சுவர் ஓவியங்கள் பண்ணிருக்காங்க நம்ம கோவில்கள்ல. ஆனா இயற்கை வண்ணம்ங்கிறது இங்க எங்க இருந்து அவங்க இது பண்ணிருக்காங்க? இப்ப பாறைகள்ல உள்ளது இப்ப நமக்கு ராஜஸ்தான்ல எல்லாம் இருக்குதுன்னு தெரியுது. ஆனா தமிழ்நாட்டுல அந்த மாதிரி பாறைகள்ல இருந்து வண்ணங்கள் எங்க இருந்து கிடைக்குது? நமக்கு வந்து இயல்பா கொடுக்கக்கூடிய வண்ணங்கள் வந்து இந்த அயன் ஆக்சைடு பேஸ் வண்ணங்கள் தான் நமக்கு பெரும்பாலும் பார்க்கலாம். இந்தியன் ரெட் சொல்லக்கூடிய அந்த காவி வண்ணம், காவிக்கல் நமக்கு கிடைக்குது, இடத்துல கிடைக்கக்கூடியது. தஞ்சாவூர் பேட்டெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆற்று படுக்கைகள ஓரங்கள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வண்ணங்கள், அதை கலெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இயற்கை வண்ணங்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இப்போதான் நமக்கு அதெல்லாம் கொஞ்சம் வளங்கள் குறைஞ்சிருச்சு. இன்னும் இருக்கு நமக்கு. தஞ்சாவூர் பேட்டெல்லாம் நீங்க வந்து ரெட் ஆக்சைடோ எல்லோ ஆக்கர் எல்லாம் பார்க்கலாம். எல்லோ ஆக்கர் ரெட் கிடைக்குது. பட் பச்சைன்னா அவங்க இலையில இருந்து எடுத்திருக்காங்களா? பச்சையெல்லாம் ஆர்கானிக் கலர்ஸ். பச்சையை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 வகையா எடுக்கலாம். ஒன்று மெட்டாலிக் கலர்ஸ். ஆமா, அது வந்து காப்பர் பேஸ்டு கலர் சொல்லுவோம். காப்பரை வந்து பாடம் பண்ணி அந்த வண்ணங்கள் நமக்கு கிடைக்கும். மெலக்கைட் அசுரைன் சொல்லுவாங்க. அந்த பேர்ல் கிரீனும் டார்க் கிரீனும் கிடைக்கும். மற்றபடி வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வண்ணம் வந்து ஆர்கானிக் கலர்ஸ் தான். அந்த காலத்துல அப்படிதான் பண்ணிருக்காங்க. காப்பர்ல அதான் பண்ணிருக்காங்க. அதனால நீங்க பெரும்பாலும் கிரீன்லாம் நம்ம அதிகம் பார்க்க முடியாது. இந்த சிவப்பு, மஞ்சள், வெள்ளை, கருப்பு மட்டும் நிறைய இடங்கள்ல ஓவியங்கள்ல ஏன் பயன்படுத்தினா அது ஈஸியா எளிதில் கிடைக்கக்கூடியது. 2வது நாட்கள் நமக்கு கிடைக்கக்கூடியது. நிறைய பேடாகாது, வெளிச்சத்துல, அதனால பாதிக்காது. அவங்களுக்கு அப்போ லேபிஸ் லசூலி எல்லாம் அப்போ இல்ல, ப்ளூ கலர். லேபிஸ் லசூலி எல்லாம் இங்க அது பெர்ஷியன் பேஸ்டு கலர். அங்க உள்ள அந்த நிலப்பகுதியில தான் நமக்கு கிடைக்குது. இல்ல இண்டிகோ நம்ம நிலத்திலே கிடைக்கக்கூடியது. இண்டிகோ வந்து ஆர்கானிக் கலர்.
ஆமா, ஆர்கானிக். ஆமா, அதை வந்து பயன்படுத்திருக்காங்க. அதை வந்து துணிகளுக்கு எல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் நமக்கு இலக்கியங்கள்ல நிறைய சான்றுகள் இருக்குது. ஆமா, அதை ஓவியத்துக்கு பயன்படுத்துறது வந்து திரை சிலைகள் எல்லாம் பயன்படுத்திருக்காங்க. இதுக்கு எல்லாமே எவிடன்ஸ் நம்ம கிட்ட இல்ல. இலக்கிய ஆதாரங்கள் மட்டும்தான் நிறைய இருக்கு. திரை ஆமா. சிலைகள் ஆனா ஓவியம் நம்ம வாய்ந்த பழைய ஓவியங்கள்ல நீலம் ரொம்ப இருந்த மாதிரி இல்லல்ல. கிரீன் சில இடங்கள்ல பாக்குறோம். பச்சை நீலமா நிறமும் ஆமா, நீளமும் தான் பச்சையா. இருக்காது. இப்போ ஆமா, மராத்தியர் காலத்துக்கு அப்புறம் நீங்க நிறைய கோயில்களை பார்க்கலாம் நீலவன். ஆமா. தேங்க்யூ சார். நன்றி. ஒன்றுமையா மீண்டும் முடிவு சொல்வார்கள். இப்ப நம்ம தமிழக பகுதி முழுக்க நாயக்கர் காலம், பாண்டியர்கள், பல்லவர்கள், சோழர்கள் பல காலங்கள் நம்ம பிரிச்சு பார்க்கிறோம். ஆனா நம்ம எப்படி இப்போ வந்து ஒரு கிளாசிக்கல் டான்ஸ்ன்னு சொன்னா இது தமிழர்களுடைய அடையாளம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி இந்த ஓவியங்கள்ல எதை நீங்க குறிப்பிட்டு சொல்லுவீங்க இதுதான் தமிழர்களுடைய அடையாளம்? நமக்கு பெரும்பாலும் சொல்லணும்னா நம்ம சோழர் காலத்தை சொல்லலாம். சோழர் கால ஓவியங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த ஆடை அமைப்புகள், அந்த அணிகலன்கள், இதெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த ஓவியத்தை பார்க்கலாம். தமிழுக்கான ஆடை அணிகலன்கள்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்தது. இப்போ ஆடையை பற்றி பார்க்கும்போது இந்த ஆடை தான் நம்ம பெருசாக சொல்ல. ஏன்னா பல பண்பாட்டு கூறுகள், படையெடுப்புகள் நமக்கு நடந்திருக்குது. அதனால நம்ம நிறைய மாற்றங்களை கடந்து தான் இப்போ ஒரு நிலையில இருக்கோம். இப்போ நம்ம படக்கூடிய ஆடைகள் கூட நம்முடைய பண்பாட்டை சொல்றதா இல்லைன்னு தெரியாது. பட் நமக்கு வந்து விஷுவல் ஃபார்ம் ஒரு பார்த்து உணரக்கூடிய ஒரு சான்று அப்படின்னா நம்ம சோழர் காலத்தை நம்ம சொல்லலாம். சோழர் கால படைப்புகள்ல பயன்படுத்திய ஆடைகள், அதுவுமே வந்து அரசர்கள் பயன்படுத்தும் நீங்க அங்க பார்க்கலாம். மக்கள் பயன்படுத்தின ஆடைகளையும் நீங்க அங்க பார்க்கலாம். அது சோழர் காலம் ஒரு முக்கியமான ஒரு. அப்ப நம்ம தமிழுடைய புகழ் ஓவியம் அப்படின்னு சொன்னா, பாறை ஓவியம்னு சொன்னா நம்ம வந்து தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய தஞ்சை ஓவியத்தை சொல்லலாம் இல்லையா? வேற வேற காஞ்சிபுரத்துல பார்க்கக்கூடியவங்க நம்ம இதுல சேர்க்க முடியாதா? நாயக்கர் காலத்திலயும் நம்ம வந்து அதுக்கப்புறம் வேற பண்பாட்டு கூறுகள் கலந்துருது. அப்போ அவங்களுடைய ஆடை அணிகலன்கள் மாறுது. அவங்க போடக்கூடிய அணிகலனா இருக்கட்டும், ஆடையா இருக்கட்டும், அதெல்லாம் மாற்றங்கள் இருக்கு. அவங்களுடைய பண்பாட்டுக்கு ஒரு ஒரு அப்படின்னு சுவரோவியம் சொல்லும் பொழுது தஞ்சை சுவரோவியத்தை மட்டும் குறிப்பிடலாம் இல்லையா? வேற வேற எதையும் நம்ம அதோட சேர்க்க முடியாது. அந்த அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அதை வரைந்தவர்கள் வந்து தமிழர்களா இருக்கு இல்லையா? வரைந்த ஓவியர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்ததா இருப்பாங்க. ரெண்டாவது முழுக்க முழுக்க நீங்க தெலுங்கு சார்ந்ததோ அல்லது அது வேற்று சமயத்தார் சார்ந்த ஓவியம்னு சொல்ல முடியாது. அதுல நம்மளுடைய கூறுகளும் இருக்கும். ஆமா, இப்ப நம்ம கலந்துதான் இருக்கு. ஒரு பியூரா நம்ம வந்து பிரிச்சு பார்க்க முடியாது. சோழர் காலம் என்பது நம்ம கிளியரா சொல்லலாம். இது இந்த காலத்தை சேர்ந்தது சோழர்களுடைய தமிழர் பண்பாடுன்னு. நாயக்கர் விஜயநகர் எல்லாம் பாத்தீங்கன்னா கலந்துருக்கும். நம்ம இது வரைக்கும் தமிழக ஓவியம் என்று எதையுமே நம்ம வந்து பிரிச்சு இதுதான் தமிழர்களுடைய ஓவியம் அப்படி சுவர் ஓவியம் வைக்கவே இல்லைங்களா? ஆமா, நன்றி. அப்படி சொன்னா நம்ம சோழர் காலத்தை எடுத்து வைக்கணும் கண்டிப்பா. அப்ப நம்மளா முடிவு பண்ணிக்கிறதான ஒழிய அரசாங்கமும் சரி, இந்திய தொழில்துறையும் சரி, இது தமிழர்களுடைய ஓவியம், இது அவர்களுடைய பாரம்பரிய சின்னம் அப்படின்ற மாதிரி இதை நம்ம அடையாளப்படுத்தவே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீவைகுண்டமா எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த எழுத்துக்களை பார்க்கும் பொழுது அது ஆந்திராவில இருந்து வரையப்பட்ட ஓவியம்ன்றதை நம்ம உணர முடியும். ஸ்ரீரங்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சித்திரக்கூடம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஓவியங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வேற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம இப்ப அந்த ஸ்ரீரங்கத்துல பார்க்கக்கூடிய ஓவியங்களையும் உங்களோட சோழர் கால ஓவியங்களோட ஒப்பிட்டு பார்க்கறதுக்கான கூறுகள் இருக்கா? ரெண்டுமே வேறுபட்டு தான் இருக்கும். ரெண்டு ஓவியங்களும் வந்து அந்தந்த மாறுபாட்டோடு தான் நம்ம பார்க்க முடியும். இதுல வரைந்த ஓவியங்கள் நாயக்கர் கால விஜயநகர ஓவியங்கள்ல நம்ம தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள வரைந்த ஓவியத்துல பெரும்பாலும் தமிழ்நாட்டை சார்ந்த ஓவியர்கள் தான் இருப்பாங்க. அங்க இருந்து ஒரு 2-3 ஓவியங்கள் இருந்தாலும் இங்குள்ள ஓவியர்களுக்கு பயிற்சி கொடுத்து எப்படின்னா நமக்கு வந்து கம்பெனி ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க. ஒரு 20ஆம் நூற்றாண்டுகள்ல மேற்கத்திய ஆட்சி, நம்ம பிரிட்டிஷ் பீரியட் ஆட்சியில வந்து இங்க உள்ள படைப்புகளை வரைகிறதுக்கு அவங்களுக்கு ஆர்டிஸ்ட் பத்தாதுன்னு இங்க உள்ள ஒரு பெரிய உள்ள மக்களுக்கு பயிற்சி கொடுத்து ஓவியங்களை வரைஞ்சி கொண்டு போனாங்க. அப்போ இந்த கடவுள் வடிவங்களை வரைந்து பயிற்சி பெற்ற நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஓவியர்கள் வந்து முதல்ல இந்த லேண்ட்ஸ்கேப் கூடிய காட்சிகளை வரையக்கூடிய ஒரு பயிற்சியை எடுத்துட்டு அதுல மிகச்சிறப்பா வரைஞ்சாங்க. அது கம்பெனி ஆர்டிஸ்ட்ன்றது மிகப்பெரிய வருமானமாவே இருந்துச்சு அந்த 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டுகள்ல. சென்னையை சுற்றி மக்கள் வந்து ஓவியர்கள்லாம் குடியேற ஆரம்பிச்சாங்க. இந்த வரலாறை நம்ம பார்க்கிறோம். ஆக வந்து ஓவியர்களுக்கு வந்து அந்த படைப்பு உள்ள ஆர்வம் இருக்குமே தவிர
அதை முழுக்க அவங்களுடைய தமிழர்கள் அவங்க சார்ந்தது அப்படின்ட்டு வந்து மிக பார்க்க முடியும். கலைமொழின்றது ஒரு பொதுமையாக தான் இருந்தது. அதனால அந்த படைப்புன்னு வரும்போது அவங்க பொதுவாக தான் வரைகிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப ஆழ்வார் திருநகரி அங்க கோயில்கள்ல ஓவியங்கள் இருக்கு. இங்க எல்லாருமே நாயக்கர் காலம் இப்ப அதிகபட்சமே நம்ம தமிழக பகுதி எடுத்துக்கணும்னா நாயக்கர் கால ஓவியங்கள் தான் இங்க அதிகமா இருக்கு. அப்படி சொல்லுதா? ஆமா, நாயக்கர் கால ஓவியமும் மராத்தியர் ஓவியமும் நிறைய இருக்கு. மராத்தியர்களும் சரபோஜி மன்னர் அந்த இதுக்கெல்லாம் வராங்க இல்லையா? தஞ்சையை ஒட்டிய பகுதிகளில் மராத்தியர் ஓவியங்கள் நிறைய பார்க்கலாம். இந்த நாயக்கர் கால ஓவியங்கள் வரைகின்ற காலகட்டத்துல இப்ப ஸ்ரீரங்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ரெட்டிஷ் அண்ட் எல்லோயிஷா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஆழ்வார் துகர்ந்து ஃபுல்லாவே ப்ளூ அண்ட் கிரீனிஷ் ஷேட்ல இருக்கும். இதற்கான காரணங்கள் என்ன? கேட்கலங்க ஐயா புரியல. அதுக்கப்புறம் அதாவது ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கக்கூடிய ஓவியங்கள் கலர்ஸ் பாத்தீங்கன்னா ரெட் அதிகமாகவும் எல்லோ அதிகமாகவும் இருக்கும். சரிதானுங்களா? ஆமா ஆமா. ஆனா இதுவே பாத்தீங்கன்னா இதே நாயகர் காலத்துல அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய ஆழ்வார் திருநகரி அங்க இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா முழுக்க ப்ளூ அண்ட் கிரீனிஷ் டோன்லயே செஞ்சிருக்காங்க. ஆமா, பச்சை நிறம் நிறைய பயன்படுத்திருப்பாங்க. இதுக்கான என்னவா இருக்கும்? ஆனா இதே நாயக்கர்கள் தான் ஒரு இடத்துல ஒரு கைண்ட் ஆஃப் கலர்ஸ் யூஸ் பண்றாங்க, இன்னும் அதே பக்கத்துல இருக்கக்கூடிய ஓவியத்துல வேற யூஸ் பண்றாங்க. இதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும்? ஒன்று நம்ம வந்து வண்ண பயன்பாடு அங்கே அவைலபிலிட்டி பார்க்கலாம். இன்னொன்று வந்து அந்த ஓவியர்களுடைய மனநிலை, இது வரைக்கும் போதும் அப்படி இந்த வண்ணத்தை வச்சு நம்ம பண்ணிக்கலான்ட்டு அவங்க டிசைட் பண்ணுறதான் இருக்கு. அந்த வண்ணத்துல அந்த முழுக்க படைப்பையும் உருவாக்கக்கூடியதுதான். ராக் பெயிண்டிங்லாம் ஒரே வண்ணத்திலேயே வரைஞ்சிருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அதே இடத்துல கிடைச்சிருக்கும், வெண்மையும் கிடைச்சிருக்கும். பிறகு வரப்போது தான் ராக் ஆர்ட்ல வந்து 2 வண்ணங்கள்லாம் பயன்படுத்துறாங்க வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அவைலபிலிட்டி ஒன்று. ரெண்டாவது அந்த ஓவியர்களுடைய மனநிலை. ஈவன் அதுக்கு அரசர்கள் கூட இருக்கலாம், இந்த வண்ணம் மட்டும் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது வந்து முழு சுதந்திரம் ஓவியர்களுக்கு கிடையாது. ஆக ஏதோ ஒரு காரணங்கள், இந்த வகையில ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம், அவைலபிலிட்டியா இருக்கலாம், அல்லது அந்த அரசனுடைய ஆணை இந்த வண்ணங்கள் பயன்படுத்தலான்ற ஒரு முடிவா இருக்கலாம், இல்ல ஓவியர்களுடைய ஒரு கான்ட்ரிபியூஷன். இதுல எதா இருக்கலாம். நம்ம தெளிவா இதுதான் சொல்றது இல்லை. அது பக்கத்துல நீங்க சொன்ன இடத்துக்கு பக்கத்துலயே நீங்க போனீங்கன்னா அந்த முக்கூடல் பக்கத்துல 2 கோயில் இருக்கு, திருப்புடை மருதூர் இருக்கு. அது ஓவியங்கள்லாம் பாத்தீங்கன்னா சிவப்பு வண்ணம் நிறைய பயன்படுத்துவாங்க பேக்ரவுண்ட்லாம். அங்க வந்து இந்த கேரள பாணியை ஒட்டிய ஒரு ஒரு இதை நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டிலேயே அந்த கேரள பாணியுடைய ஒரு ஒரு தொழில்நுட்பத்தை நம்ம அங்க பார்க்கலாம். இந்த ஓவியத்தை சுற்றி ஒரு ஒயிட் அவுட்லைன் வரும், அதுக்கு அதை சுற்றி ஒரு கருப்பு அவுட்லைன் வரும். ஒரு 2Dல 3D காட்டுற மாதிரியான ஒரு எஃபெக்ட். அந்த அந்த பாணி நீங்க அங்க மட்டும் தான் பார்க்கலாம் தமிழ்நாட்டுல. வேற எங்கேயும் அந்த ஸ்டைல் பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் நீங்க கேரளா ஓவியத்துல புதுசா பார்க்கலாம். அது ஓவியத்தை சுத்தி ஒரு ஒயிட்டு, அதை சுத்தி ஒரு கருப்பு வண்ணத்துல லீனியர் மெத்தட்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அந்த வகையில வரைஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி மாற்றங்கள் காலத்தோறும் நடந்திருக்கு. அதுக்கு காரணங்கள் வந்து ஓவியர்களா இருக்கலாம், படைப்பாளியா இருக்கலாம், அந்த அங்க கொடுக்கிற அவைலபிள் மெட்டீரியல் ரெண்டுமே காரணமா. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்ப 10 ஆண்டுகளுக்கு முன்பே நம்ம இந்த ஆழ்வார்களை பார்த்த ஓவியங்கள் இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. இதோடைய பதிவு யாருக்கிட்ட இருக்கு? தமிழக அரசாங்கத்துக்கிட்ட இருக்கணும் இல்லையா? இல்ல இது ஆமா, கண்டிப்பா வந்து அவேர்னஸ் இல்ல. ஒரு ஆராய்ச்சியாளர்கள்ட்ட இருக்கணும். ஏன்னா ஆழ்வார் திருநகரில் இருக்கக்கூடிய அந்த ப்ளூ பெயிண்டிங்ஸ் வந்து நான் 10 ஆண்டுகளுக்கு முன்பு பார்க்கும்போது முழு சுவர் ஓவியமா அற்புதமா நம்ம யார் வேணாலும் இப்ப வரைஞ்ச மாதிரி இருந்த சுவர் இப்ப போய் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு தொழில் இருக்கிறதுக்கான அடையாளமே இல்லாம ஆயிடுச்சு. இப்ப இது யாராவது பதிவு பண்ணப்பட்டிருக்கா, இல்ல யாருக்கிட்ட இருக்கா, இல்ல அரசாங்க இடத்துல இது இருக்குதா? இப்ப புதிய எடுத்துக்கிட்டோம்னா இங்க பிரெஞ்சு அவங்க வந்து இதை வந்து அழகாவே பதிவு பண்ணாங்க. இன்னைக்கு சமுதாயங்களுடைய குகைகள் இப்ப புதிய அரசாங்கத்தோட சேர்ந்து அவங்க செய்யறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஓவியங்கள் யாருக்கிட்ட இருக்கும் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியும். ஏன்னா அழிஞ்சு போச்சு இப்ப. ஆமா, இது வந்து முதல்ல ஏதாவது டாக்குமெண்டேஷன் இருந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம். நான் ஏறக்குறைய நிறைய இடங்கள்ல நான் ஆய்வு செஞ்சப்போ என்னுடைய முனைவர் பட்டம் வந்து தமிழக சுவர் ஓவியம் பத்தி பண்ணது. 2012 நான் முடிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்த ஓவியங்கள் வந்து இப்ப போய் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இல்லை, அந்த சூழல் தான் இருக்கு. ஒண்ணு காரணம் வந்து அந்த சூழல், இயற்கை, மழை மாதிரி இயற்கை காரணங்கள் ஒண்ணு.
ரெண்டாவது வந்து முறையா அதை பாதுகாக்கக்கூடிய ஆட்கள் இல்லை. இது ரெண்டுத்துக்குமே தேவைகள் இருக்கு. அரசு வந்து அதை முன்னெடுத்தாங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய ஓவியங்களை வச்சாவது நம்ம பாதுகாக்கலாம். அதுக்கான முயற்சிகள் வந்து இப்போ ஒரு நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அறநிலைத்துறையில முயற்சிகள் எடுத்துருக்குறாங்க. ஆக வந்து இது டாக்குமெண்ட் பண்ணணும். முதல்ல நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. இன்னும் முறையா பயன்படுத்தி ஒரு ஒரு வரையறைக்குள்ள வரல. கேரளா ஓவியம்னா ஒரு 215 கோவில் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு கிளியரா வந்து ஒரு இத்தனை கோவில்கள் தான் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கட்டுப்பாட்டுல இருக்கிறவங்களுக்கே வந்து அது பழைய ஓவியமா புது ஓவியமான்னு தெரியாத நிலையெல்லாம் இருக்கு. ஸோ அதனால வந்து அந்த ஒரு டாக்குமெண்ட் வேணும், ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன். விட்டு விட்டா பண்ணியிருக்கிறாங்க, முழுமையான டாக்குமெண்டேஷன் வேணும். அப்போ வந்து நமக்கு இதெல்லாம் அழிந்து இருக்கு, இதெல்லாம் வந்து அழியும் நிலையில இருக்கு, இவ்வளவு ஓவியங்கள் நம்மளோட இருந்தது இப்ப இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு ஒரு பதிவா நம்ம வருங்கால சன்னதிக்கு கொண்டு போகலாம். இல்ல அதான் இப்ப நமக்கு அழிஞ்சு போயிடுச்சு இல்லைங்களா? அது ஏற்கனவே ஏதாவது வெளிநாட்டு சார்ந்த மனிதர்களோ இல்ல எங்கேயாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல அதை பத்தியான இருக்கு, நிறைய இருக்குங்க. இப்போ நிறைய வெளிநாட்டு ஆய்வுகள் வந்து அந்த படங்களை நம்ம பார்க்க முடியுமா? இப்ப அழிஞ்சு போய் அந்த சூழல்களை அவங்களோட புகைப்படமா எடுத்து வச்ச பதிவுகள் இருக்குதா? ஹலோ, அவங்க அதாங்க புகைப்படங்கள் இருக்கு தவிர அதை மற்றபடி புகைப்படத்துல பார்க்கலாம். இப்ப திருவள்ளரைன்னு ஒரு ஊர் இருக்கு இல்லைங்க, திருவள்ளரை கும்பகோணம் பக்கத்துல ஒரு ஊர். திருவள்ளரையில கும்பகோணத்துக்கு முன்னாடி ஒரு ஊர் இருக்கு. அந்த பேர் எனக்கு மறைஞ்சிருச்சு. அதுல வந்து ஓவியங்கள் எல்லாம் சிவராமமூர்த்தி புத்தகத்துல இருக்குது. நேர்ல பாத்தீங்கன்னா அங்க ஓவியங்கள் கிடையாது. அதுல வந்து ஒரு வரி வடிவம் மட்டும்தான் நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரி ஏதாவது டாக்குமெண்டேஷன் தான் இருக்குமே தவிர அழிந்தது வந்து நம்ம திரும்பி ரீகிரியேட் பண்றதும் முடியாத ஒரு செய்தி. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். திசைக்கடவுளர்கள் ஓவியம் பத்தி சொன்னீங்க ஐயா, அது நிறைய இருக்காங்க ஐயா தமிழ்நாட்டுல, எங்கெல்லாம் இருக்குங்க ஐயா? எதுங்க புரியல எனக்கு. திசைக்கடவுளர்கள் ஓவியங்கள் பற்றி திசை ஓவியங்கள் ஆமாங்க, நிறைய இடத்துல பார்க்கலாம். நீங்க மதுரையில சொன்ன அந்த பெரிய கோவில் இருக்கு, தஞ்சாவூர் கோவில்ல உள்ள நாயக்கர் மண் அந்த அம்மன் சன்னதி உள்ள ஓவியங்கள்ல பார்க்கலாம். அந்த மாதிரி வந்து சிதம்பரத்துலயும் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு 4-5 கோவில்களை நம்ம பார்க்கலாம். திசை காவலர். சரிங்கய்யா. திசைக்கடவுளர்களுக்கு தனியா சன்னதிகள் தஞ்சை பெரிய கோயில்ல பார்த்திருக்கோங்க. ஆனா ஓவியங்கள் இருக்குங்களாங்க ஐயா? அம்மன் கோயில்ல இருக்குங்களா? அம்மன் கோவில்ல உள்ள சிலைங்களா, அதுல உள்ள விதானங்கள்ல உள்ள ஓவியத்துல நீங்க பார்க்கலாம். சரிங்க, நன்றிங்கய்யா. நன்றிங்க சார். வணக்கம் சார், என் பேர் ஜூலி. நான் உங்கள்ட்ட இந்த வினா கேட்கலாமான்னு எனக்கு தெரியல சார். இப்ப ஓவியம் வரையும் போது சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன சார் பண்ணுவாங்க? இப்ப உள்ள காலங்கள்ல வந்து நம்ம எரேசர் வச்சு அழிச்சிடுறோம். அப்ப அந்த காலத்துல என்ன சார் பண்ணிருந்தாங்க? அது பெரும்பாலும் சோறு வயதுல அழிக்க மாட்டாங்க. ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும். அவங்களுடைய திறமையான ஓவியர்கள் தான் அதை முதல்ல வரைவாங்க. ஒரு ஃப்ரீ ஹேண்ட் டிராயிங்கா தான் வரைவாங்க. இப்போ மராத்தியர் பேஜ்ல நம்ம இந்த பிழைகள் நிறைய இடத்துல பார்க்கலாம். அவங்க வந்து ஒரே லைன் வரைஞ்சிருப்பாங்க, மேல இன்னொரு லைனும் நிறைய இடத்துல பார்க்கலாம் கோவில்கள்ல. அதை திரும்ப அழிக்க முடியாதுன்றதுனால பேக்ரவுண்ட்ல அதை அழிக்க முடியாத இடங்கள்ல அப்படியே விட்டுருப்பாங்க. அது நமக்கு பார்த்தாலே தெரியும் நமக்கு. ஆமா, வரைஞ்சிருக்காங்க, கீழே ஒரு லைன் இருக்குன்னு. இப்ப மேற்கத்திய பாணியில என்னன்னா வந்து இதை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேட்டரி டிராயிங்னு சொல்லிட்டு வந்து முதல் சூரியன் வரையதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ரஃப் டிராயிங் வரைவாங்க. அதை சினோபியான்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு மரபு அங்க இருக்கு. நம்ம இதுலயும் வந்து சில இடங்கள்ல அதை பின்பற்றி இருக்கிறாங்க. ஓவியம் வரைஞ்சிட்டு அதுக்கு மேல திரும்ப திருத்தங்கள் இருந்தா அதை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது. அது சில இடங்கள்ல நம்ம பார்க்கலாம். பட் ஆனா நீங்க அழிக்கக்கூடிய ஒரு வழி வந்து ஓவியங்கள் கிடையாது. அதனால முதல்ல வந்து கை தேர்ந்தவர்கள் தான் அந்த ஓவியங்களை வரைய ஆரம்பிச்சு. சரிங்க, சரி, நன்றிங்க சார், தேங்க்யூ. வணக்கம், நான் நச்சினார்க்கினியன், சென்னையில இருந்தான். இப்போ கட்டுரை எழுத தெரிஞ்சவங்க தான், அதாவது உரைநடை எழுத தெரிஞ்சவங்க தான் செய்யுள் எழுத முடியும் அப்படின்ற ஒரு நிலை. அது ஒரு முதல்ல இப்ப எழுத்து தோன்றதுக்கு அப்புறம் தான் சொல் தோன்று, அந்த மாதிரி ஆர்டரா பார்க்கும்போது ஓவியம் வரைய தெரிஞ்சவங்க தான் சிற்பக்கலையும் செய்ய முடியும் இல்லையா? அடிப்படை ஓவியம் அடிப்படையா வரணும். ஆனா ஒவ்வொரு வீட்லயும் இப்ப சிற்பக்கலை வந்து
தொடர்ந்து வருது. இப்போ சிற்பங்கள் கோவில்ல மட்டும் இல்ல. ஒவ்வொரு வீட்லயும் ஒரு ஒரு சிற்பம் இருக்கு. வெள்ளியில இருக்கு, தங்கத்துல இருக்கு, இல்ல கல்லுலயாவது வச்சிருக்காங்க. ஆனா அந்த சிற்பங்கள் மட்டும் ஏன் கோவில்ல மட்டும் காமிக்கிறீங்க, வீட்ல இல்ல? அதே கல்லுல வரையிற ஓவியம் தான், அதே செவுத்துல வரையிற ஓவியம். அது ஏன் வீட்டு சுவத்துல வரைஞ்சு வைக்கல? ஏன் அந்த மாதிரிலாம் அந்த ஓவியக் கலைய வளர்க்க முடியல? அது அடுத்த ஜெனரேஷன் ஏன் கொண்டு போல? இப்ப சிற்பக்கலைனா இப்ப மகாபலிபுரத்துல நான் பார்க்கிறேன். பரம்பரையா அந்த சிற்பம் செஞ்சவங்க இன்னும் இருக்காங்க. இப்போ புதுசா டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. உளிக்கு பதில் மிஷின் யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்றாங்க. இருந்தாலும் இப்போ ஓவியம்ன்னும் போது ஏன் அத வந்து கொண்டு போகாம வெறும் கோயிலோட நிறுத்திட்டாங்க? ஏன் ஒவ்வொரு வீட்லயும் ஓவியம் வச்சுக்கலாம் இல்லையா? ஒரு கல்லுல ஒரு ஓவியம் வரைஞ்சு கூட வீட்ல வச்சுக்கலாம். என்னன்னா பொருளாதாரம் தான் முக்கியமான காரணம். நாங்க வந்து இல்ல இப்ப சிலையே வச்சுக்கிறோமே, கல்லு சிலை வாங்கி வச்சுக்கிறோம். கல்லு பிள்ளையார் வாங்கி வச்சுக்கிறோம். எல்லாமே அதுல ஒரு இது பண்ணி வச்சுக்கிறோம். அதை விட ஓவியம் வந்து இன்னும் எளிமையானதானே தான் இருக்கும். சீப்பா தானே இருக்கணும். ஆனா ஒரு காலத்துல அது இருந்ததுங்க. அதாவது ஒரு 80கள்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து குறைந்தபட்சம் ஒரு கேலண்டர் இருக்கும். ஒரு ஏதோ ஒரு படம் வரைஞ்சி மாட்டிருக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சு. நான் பார்த்த நினைவுகள் எனக்கு. அது பிறகு வந்து அது விஷுவலா நமக்கு போட்டோகிராஃபிலாம் வந்த பிறகு வந்து அந்த தாக்கம் குறைஞ்சிருச்சு. அது வீடுகள்ல அத போட்டோஸை பிரிண்ட் போட்டு வைக்கிறது அப்படி மாறிடுச்சு. சரியா சொன்னீங்க. அப்போ வந்து இந்த சிற்பங்களும் பின்னாடி இப்போ டெக்னாலஜினால அழியறதுக்கு சான்ஸ் இருக்கா? இப்போ மீதி கல்லுலன்றது போய் இப்போ சாஃப்ட் மெட்டல்ஸ்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல மீதி ஒரு மெழுகு பொம்மை அந்த மாதிரி எல்லாம் செய்ய ஆரம்பிக்கும் போது இந்த சிற்பக்கலையும் வந்து கல்லுல செய்யறதும் செதுக்கிறதும் வந்து ஃபுல்லா அழிஞ்சிரும்னு ஒரு எதிர்பார்க்கணுமா? வாய்ப்பு இல்லைங்க. அது ஒவ்வொரு காலந்தோறும் வந்து மாற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்கும். அதை தாண்டி வந்து ஒரு மரபு வந்து தொடர்ச்சியா நமக்கு இருந்துட்டு தான் இருக்கு. அதனுடைய தேவைகள் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். இப்போ ஒரு 100 பேருக்கு தேவைன்ற இடத்துல ஒரு 10 பேருக்கு தேவையா இருக்கலாம். இப்போ ஏதோ ஒரு குறுகிய வழியில குறையுமே தவிர முழுக்க அழியக்கூடிய வாய்ப்பு வந்து இல்லை. அது மாறலாம். இப்போ வந்து கல்லுலயே வீடுகள்லாம் வீடுக்கு உள்பக்கத்துலாம் டிசைன்ஸ் இப்போ வீடுகள் வந்துருச்சு. சுண்ணாம்பு வீடுகள்லாம் கட்டக்கூடியது. இப்போ அதெல்லாம் வந்து இப்போ வந்துட்டு இருக்கு. அடுத்த ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ள அது வந்து மிகச் சிறப்பான ஒரு ரிவைவல் இருக்கும். திரும்பி பழமை வரக்கூடியது. அப்போ வந்து இந்த கல் சிற்பங்கள் இதெல்லாம் வந்து பழையபடி வீடுகளுக்கு முன்னாடி அந்த டிசைனாகவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நல்ல அழிவை நோக்கி போகுதுன்னு சொல்ல முடியும். வீடுகள் பயன்பாடு குறைஞ்சி போய் தவிர இப்பவும் பயன்பாடு இப்போ வந்துட்டு இருக்கு. ஸோ திரும்பவும் ரிவைவல் ஆகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுல இந்த ஓவியக்கலை தான் கொஞ்சம் அழிஞ்சிட்டு வருது. இப்போ இன்ஜினியரிங் டிராயிங் போது தனி ஒரு செட் ஆஃப் டிராயிங் வருது. நாங்க இன்ஜினியர்ஸ் டிராயிங் போட்டு தான் ஒரு காம்பனன்ட் டிசைன் பண்றோம். ஆனா இப்போ இந்த சாதாரணமா ஓவியம்ன்ற ஒரு கலை வந்து வளராம போயிட்டு இப்போ மாடர்ன் ஆர்ட் வந்துடுது. அப்போ அதோட தாக்கம் நிறைய இருக்கும்போது இப்போ இந்த ஓவியத்துக்குலாம் வந்து ஒரு மதிப்பு இல்லாம போயிடுச்சா? மாடர்ன் ஆர்ட் வந்து ஸ்கில்ட், அதாவது கிராஃப்ட் ஓவியத்துல வந்து 2 வகையா நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து கிரியேட்டிவிட்டி, ஒன்று கிராஃப்ட். கிராஃப்ட் அடிப்படையில வந்து முதல்ல வந்து கிராஃப்ட்மேன்ஷிப்ல யாரு பெஸ்டா இருக்காங்களோ அவங்க கிரியேட்டிவிட்டியில வந்து பெஸ்டா வருவாங்க. இதுல இருந்து அதுல மாடர்னுக்கு மாறுவாங்க. இது வந்து ஒரு டிரான்சிஷன் வகையான ஸ்டைல்னு வச்சுக்கலாம். ஒன்றுல இருந்து இன்னொன்று மாறக்கூடியது. இப்போ என்னன்னா அந்த மாதிரியான ஒரு நல்ல ஸ்கில் ஆயிட்டு மாடர்ன் ஆர்ட்டா மாறுறது ஒரு இது குறைஞ்சிருச்சு. நேரடியாவே ஒரு மாடர்ன் ஆர்ட் போறாங்க அது வரையணும்னு சொல்லிட்டு அவங்க கருத்தியலுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து வரையக்கூடிய இருக்காங்க. அதனால என்னன்னா அந்த ஓவியன் ஸ்கில் குறைஞ்சிருது. ஒன்லி அந்த கருத்தியல் சார்ந்த படைப்பா மட்டும் வருது. அது ஒரு காரணம் அந்த ஓவியங்கள் வந்து பின்தங்கி இருக்கிறது. இப்போ தேவைகள் நிறைய இருக்கு. ஸ்கில்டு பேஸ் ஆர்டிஸ்ட், ஒரு போர்ட்ரைட் வரைகிறத ஒரு ஸ்கில் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட், ஹேண்ட் ஆர்டிஸ்ட் வந்து தேவைகள் இப்போ ஒரு பக்கம் மெச்சூர் ஆர்டிஸ்ட் கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலுமே இப்போ தேவைகள் முறையா ஒரு படைப்பை வரையக்கூடிய தேவைகள் குறைவுதான் சொல்ல முடியும். மாடர்ன் ஒரு காரணம். அது சார்ந்த மீடியாக்கள் மாறிடுச்சு. அதனுடைய வடிவம் மாறிடுச்சு. ஸ்பேஸே வந்து ஒரு 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 பேஸா மாறிடுச்சு ஓவிய படைப்புகளை கிரியேட்டிவிட்டியை உருவாக்குறதுக்கு. முதல்ல ஒரு தளம்ன்றது மாதிரி வந்துருச்சு. பட் எல்லாமே அந்தந்த காலத்துல மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கு. திரும்ப அந்த பழைய மரபுன்றது ஒரு வகையில முழுக்க அழிவு இருக்காது. ஏதோ அது தொக்கி நின்று வந்து டிராவல் பயணிட்டு தான் இருக்கும். அதுல ஆர்வம் உள்ளவங்க திரும்ப அதை வந்து எடுப்பாங்க. இல்ல ஆர்வம் குறைஞ்சுக்கிட்டே வர மாதிரி தான் நான் எனக்கு தோன்றது. ஏன்னா இப்ப இலக்கியங்கள் எடுத்தா கூட, தமிழ் இலக்கியங்கள் எடுத்தா அதோட அழிவும் வந்து இப்ப ஒரு சங்க இலக்கியம் பாட்டு படிச்சா இப்ப இருக்க யாருக்குமே புரியல. இப்போ ஆசிரியர்கள் மட்டும்தான் அதை படிச்சு, அதுவும் அதோட உரைநூலை படிச்சுதான் புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் அந்த தமிழ் இலக்கியத்தோட நிலைமை இன்னைக்கு இருக்கு. அதே போல ஒவ்வொரு கலையும் அதே போலதான் போயிட்டு இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுதான் அந்த மாதிரி ஒரு ஐயம். மரபு கலை, ஆமா உண்மைதான். மரபு கலைகள் அப்படிதான் இருக்கு.
பட் அது மாறும், திரும்பவும் காலங்கள் மாறும்போது அதனுடைய வளர்ச்சி அதை நம்ம கரெக்டா சொல்ல முடியாது எப்போ அது மாற்றங்கள் டிரான்சிஷன் பீரியட் வரும். இல்ல அந்த மாற்றம் தேவைதானா இல்ல அதை மறந்துட்டு நம்ம இப்போ இருக்கிற நிலைக்கு மாறிக்கலாமா, நம்ம மாறிக்கலாமான்னு தெரியல. அப்படி மாற முடியாது இல்லையா? தாய் தந்தை இருக்காங்க, தாத்தா இருக்காங்க, அவ்வளவு மறக்க முடியாது இல்லையா? அவங்க நமக்கான அடிப்படையை வந்து எப்பவும் நம்ம மறந்துட முடியாது. அதனால மறந்துட்டோம்னா நமக்கு அந்த அடையாளங்கள்லாம் மாறி போயிடும். அதனால மரபுன்றதை நம்ம நினைவு வச்சுக்கணும். அது அழிய நிலையில இருந்தா அதை திரும்பி ரிவைல் பண்ணக்கூடிய ஒரு பங்கு, ஒரு கடமை நமக்கு இருக்கு. மிக்க நன்றி. நன்றி. வேற ஏதாவது வினாக்கள் இருக்கா? உண்மையா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல, நுண்கலை கல்லூரிகள்ல இன்றைக்கு வரைக்குமே வெஸ்டர்ன் ஆர்ட்டை தான் நம்ம பிரதான ஒரு பயிற்சியா கொண்டு வரோம். ஆனா பாத்தீங்கன்னா நம்ம இந்திய கலைகளை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அரசாங்கம் நிறைய செலவு பண்றாங்க, அதை முன்னெடுக்கிறாங்க. ஏன் இந்த கல்லூரிகளுக்குள்ள இந்த முன்னெடுப்புகளை நகர்த்தல? அது வந்து எல்லாருக்குமே ஒரு பாதிப்பு, ஒரு சுயநலம் தான் காரணம். இத்தனை கல்லூரிகள் இருக்கு, அரசு கல்லூரிகள் இருக்குது, பிரைவேட்ல இப்ப நிறைய கல்லூரிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஏன் இந்த இடத்துக்குள்ள ஒரு நல்ல ஒரு லெக்சர், நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட இந்த இது சுவரோவியம் தொடர்பான ஆசிரியர்களை கொண்டு ஏன் இதை இன்னும் பதிவு பண்ணியோ இல்ல புத்தகங்களாக்கியோ இல்ல அதை அடுத்த ஜெனரேஷனுக்கான ஒரு பெயிண்டிங் நாலேஜாவோ கொண்டு போகாம இன்னும் வெஸ்டர்ன் ஆர்ட்டையே நாம டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்ப இப்போ மேற்கத்திய கலை தான் செய்யறோன்றது கூட அந்த புரிதல் கூட இல்லாம சூழல் இருக்கு. ஓவியம்னா இதுதான் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. நம்மளுடைய இதுனா இது வந்து கிராஃப்ட் அப்படின்னு ஒதுக்கிடுறாங்க. இந்திய கலைகள் அல்லது தமிழ் மரபு கலையா கிராஃப்ட் என்ற ஒரு வார்த்தையில சுருக்கிடுறாங்க. அதனால வந்து அந்த கிராஃப்ட்ன்றது வந்து கீழ்நிலையா கருதப்படுது. அப்போ வந்து இந்த முதல் நிலை என்னும் போது மேற்கத்திய கலை சார்ந்த படைப்புகள் வந்து முதல் இடத்தை பிடிக்குது. இது மக்களுடைய மனநிலை, அது மாறணும். அரசு அதுக்கான தனி முயற்சியை கொடுத்துச்சுன்னா புரிதல் ஏற்படணும். முதல்ல ஓவியர்களுக்கே ஒரு புரிதல் வேணும். அரசு மரபுன்றது குறைவா இருக்கா அப்படின்னு கேட்கிறேன். நம்மளுடைய இந்திய சுவரோவியங்கள் இப்படி மறுக்கப்பட்டிருக்கு, அது வந்து பாடத்திட்டங்கள்ல வராம இருக்குது, அது இன்னும் பயிற்றுவிக்கப்படாமல் இருக்கு, அதற்கான கல்விகள் புரிதல்கள் உருவாக்கப்படல. அதே மாதிரி இப்ப ப்ரிசர்வேஷன் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது எந்த அளவுக்கு நம்ம கல்வி திட்டங்கள்ல இருக்குது? குறைவுதான், மிக குறைவு. அது மாநிலங்கள்ல நம்ம அதை பார்க்கலாம், முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இப்போ கேரளாவில் பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்னே ஒண்ணு வச்சு தனியா அதை வந்து சோரோவியங்கள் வந்து பயிற்சி ஒரு 5 வருஷம் படிப்பா அது இருக்கு. கேரளா அரசாங்கம் மட்டும் அதை அழகா கொண்டு போகும்போது ஏன் ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே அந்த அரசாங்கத்தால ஏன் அதை முன்னெடுக்க முடியலன்றதுதான் ஒரு மிகவும் நடத்திடுவாங்க. இன்னைக்கு இந்த வருஷத்துல நாங்க வந்து இந்த சூரவத்தை பத்தி ஒரு கான்ஃபரன்ஸ் பண்றோம் அப்படின்னு ஒன்று சொல்லப்படுது, எதுவும் செஞ்சிடறாங்களே வழிய ஏன் இதை முழுமையா நடைமுறைப்படுத்த முடியல? ஏன் வெஸ்டர்ன் கல்வி கொள்கையை தாண்டி இந்திய கல்விக் கொள்கையில இந்த சூரவங்களை வைக்க முடியல? ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து எல்லா படிப்புக்குமே இப்ப படிப்புன்னும் போது அடுத்தது வேலை வாய்ப்புன்ற ஒரு கேள்வி பின்னாடி நிக்குதுங்க. வருமானம், சர்வைவல், வாழ்க்கையை நடத்தக்கூடியது எல்லா படிப்புமே அப்படிதான் ஆயிடுச்சு. அதாவது படிப்புன்றது அறிவுக்கு மட்டும் அப்படின்ட்டு இல்லை, கலை எதுவா இருந்தாலும் அதை தாண்டி அவங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை அடிப்படையில் இருக்கிறதுனால இதை வந்து சோரோவியத்தை வரைஞ்சா அடுத்தது பொருளாதாரத்துல மற்ற படைப்புகள் மாதிரி எப்படி அதை கொண்டு போகும்ன்ற ஒரு கேள்வி இருக்கு. பட் ஆனா அது வந்து மிக சிறப்பாக இருக்குன்னு தான் என்ன கேட்டா நான் சொல்றது. இப்போ ஆட்களும் இல்லை அதை வரைகிறதுக்கு, நல்ல சோரோவியம் வரையக்கூடியவர்கள், அதுக்கான தேவைகள் நிறைய இருக்கு. ஆனா வந்து அதை வந்து ஒரு அரசு வந்து அதை ஒரு ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்டா தனியா கொண்டு வந்துச்சு அப்படின்னா ஒரு அப்போதான் அது வந்து எல்லாருக்கும் போய் சேரும். ஒரு தனியார் நிறுவனம் இல்லை தனி நபரோ வந்து முழுக்க மாற்ற முடியாது. அது வந்து அவங்களுக்கான ஒரு விஷயமா தான் இருக்கும். அரசுக்கு அது வந்து கொண்டு போகும்போது தான் ஒரு முழுமையும் பெறும். அது கலை அப்படியே கேரளாவில் ஒரு ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் குருவாயூர் ஸ்கூல் இருக்கும், அந்த மாதிரி ராஜஸ்தான்ல ஒரு ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் அவங்க வச்சு நடத்துறாங்க. இந்த மாதிரி ஒரு வழக்கமா அரசு நிறுவனம் ஏதோ ஒன்று இந்திய கலைகளை முன்னெடுத்தாங்கன்னா அதுதான் வந்து மக்களை சேரும்ன்றது என்னுடைய கருத்து. அப்படி ஒரு நூல்கள்லயோ இல்ல தனிநபர் பேச்சிலோ வந்து பெரிய மாற்றங்கள் ஏற்படாது. கண்டிப்பா. நன்றி.
நன்றி. வேறு வினாக்கள் இருக்கா? வேற ஏதாவது வினாக்கள் இருக்கா? நிறைவு பகுதிக்கு போயிடலாங்க ஐயா. யாரும் கேள்வி கேட்க. நன்றியுரையினை வழங்க புதுவை அருங்காட்சியக படம்ப பிரிவின் பொறுப்பாளர் சங்கீதா சௌரிநாதன் அவர்களை அழைக்கின்றேன். நல்லது. இக்கிழமை தொன்மை பேசுவோம் பன்னாட்டு இணையவழி கருத்தரங்கத்தில் தமிழக சுவரோவியங்கள் ஓர் பார்வை என்ற தலைப்பினை கொண்டு முனைவர் சா மதன் ஐயா அவர்கள் சிறப்பாக பேசியிருந்தார்கள். நன்றி ஐயா. எமது நிறுவனம் சார்பாக உங்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் பல்வேறு இணைய சிக்கல் இருப்பினும் பொறுத்திருந்து இக்கருத்தரங்கத்தினை கேட்டு பல்வேறு ஐயங்களை தெளிவு செய்து கொண்ட பங்கேற்பாளர்களுக்கும் எமது தேசிய மரபு அறக்கட்டளை மற்றும் புதுவை அருங்காட்சியகம் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த புதுவை அருங்காட்சியகம் மற்றும் தாழி அறக்கட்டளைக்கு எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இதை மிக பொறுமையாக கேட்ட அனைத்து கலை ஆர்வலர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்க ஐயா. மீண்டும் அடுத்த காரிக்கிழமை வேறு ஒரு வரலாற்று செய்தியுடனும் அறிஞருடனும் கருத்தரங்கில் இணைவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.